நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களை நீர் ஆண்டவரை முன்குறித்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது ஒரு குடும்பமாய் எங்களை நீரை ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னும் உங்க வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள அப்பா நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இன்று ஆண்டவரே எங்கள் மனதில் நீங்க ஆழமாய் அதை பதிய, அப்பா, எங்களுக்கு மட்டும் இல்ல அநேகருக்கு இன்னும் பிரயோஜனமா இதை நாங்கள் கொண்டு செல்ல, அப்பா, இன்னும் அநேகர் பேர் இந்த வெளிச்சத்துக்குள் வர நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் வீக் தான் இதை ஆரம்பிச்சோம். லாஸ்ட் வீக் வந்து பயங்கர டிஸ்ட்ராக்ஷன், கரண்ட் இல்லாம அப்படியே வேகமா எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோம்னு பார்த்து முடிச்சது. ஸோ நம்ம அந்த ஸ்டார்டிங் இதை திரும்ப ஒரு ப்ரஷ் அப் பண்ணிட்டு அடுத்து அப்படியே உள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம எடுக்கிறது என்ன அப்படின்னா, பைபிள் ரைட் டிவிஷன். அதுக்கான டூல்ஸ்ன்னும் போது எதெல்லாம் வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸா எடுத்து பைபிளை பிரிக்கணும் அப்படின்றது இதனுடைய டாபிக் தான் இது போறோம். நம்ம பைபிள் ஏன் நம்ம ரைட்ல டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சத்திய வசனத்தை, ஏன்னா சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 2:15 அதுல நம்ம பார்த்தோம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. ஸோ இதுல என்ன மெயினான விஷயம்னா 2 விஷயம் சொல்லுது. ஸ்டடி டு ஷோ தைசெல்ஃப் அப்ரூவ்ட் அண்ட் டு காட், a workman that needeth not to be ashamed, but rightly dividing the word of truth. அப்ப இந்த சத்திய வசனத்தை சரியாக பகுக்கணும் அப்படின்னும் போது எதுல இருந்து எதை பகுக்கிறது? இப்ப ஒரு உதாரணத்துக்கு மொத்தமா மார்க்கெட்ல இருந்து ஒரு தக்காளி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அந்த தக்காளியை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லது கெட்டதுன்னு பிரிப்போம், கரெக்டா? ஸோ அப்ப ஏதாவது ஒரு இது வந்து நல்லது ஒரு கெட்டதுன்னு இந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை எல்லாமே வந்து பர்ஃபெக்டானது, எல்லாமே சரியான வார்த்தை. அதனாலதான் வந்து அந்த வார்த்தைக்கு பேர் வந்து சத்தியமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல சொல்லுது. இப்ப இந்த சத்தியமான வசனம், எல்லா வசனமுமே வந்து தேவனுடைய சத்தியமான வசனம்ன்றதுக்கு வந்து 2 தீமோத்தேயு 3:16 அந்த வசனம் ஒரு தடவை படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு 3:16. ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குது தம்பி. ஓகே ஓகே. 2 தீமோத்தேயு 3:16 யாராவது? நானே இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஓகே, எல்லா வார்த்தையும் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கு. அப்ப எல்லா வார்த்தையும் தேவ ஆவியினால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் போது எல்லா வார்த்தையுமே வந்து சத்தியமான வார்த்தைகள், தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்ட சத்தியமான வார்த்தைகள். அப்ப இந்த சரியாக பகுத்து வாசிக்கணும், இல்ல சரியாக பகுத்து போதிக்கணும், ரைட்லி டிவைடிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து அவசியமா இல்ல இது ஒரு ஆப்ஷனலா? ஆப்ஷனல் தான், நம்ம செஞ்சாலும் செய்யலாம், செய்யாமையும் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயமா? இல்ல கட்டாயமா இதை வந்து பகுத்துதான் வேதத்தை படிக்கணுமா அப்படின்னும் போது கட்டாயம் பகுத்துதான் படிக்கணும். அது வந்து மேண்டேட்ரி. இது வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேதத்தை படிக்கும் போது கரெக்டா பகுத்து பிரிச்சு படிக்கிறதுன்றது வந்து ஒரு ஆப்ஷனல். இது வந்து சரி இப்படியும் படிக்கலாம் அப்படியும் படிக்கலாம், ஒன்னாவும் எடுத்துக்கலாம், இப்படி தனித்தனியா பிரிச்சு படிக்கலாம், அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மேண்டேட்ரி. கட்டாயமாக வேத வாக்கியங்களை நம்ம படிக்கும் போது, தெய்வ ஆவி எழுதப்பட்ட
சத்திய வார்த்தைகளை படிக்கும் போது அதை சரியா பிரிச்சு பகுத்து படிக்கணும்ன்றது வந்து ஒரு கட்டாயமான விதி. அதனாலதான் அதை 2 தீமோத்தேயு 2:15 இந்த வசனத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப இதை ஏன் கட்டாயமா பிரிச்சு படிக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு சில காரியங்கள் இருக்கு. நம்ம ஏன் கட்டாயமா பிரிச்சு இந்த சத்திய வசனத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 2 காரியங்கள் இருக்கு. நம்ம சத்திய வசனத்தை சரியா பகுத்து படிக்கல, பிரிச்சு படிக்கலன்னா, ஒண்ணு தேவனுக்கு ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம், 2வது வெட்கப்பட்டு போவோம். ஏன் அப்படி தேவனுக்கு ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம் அப்படின்னும் போது வசனம் என்ன சொல்றது? ஸ்டடி டு ஷோ தைசெல்ஃப் அப்ரூவ்டு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறார், உன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஸோ அப்ப தேவனுக்கு முன்னாடி நான் உத்தமனாய் நிற்கணும், நான் அப்ரூவ் ஆகணும், தேவனுக்கு முன்னாடி என்னுடைய இது வந்து அங்கீகாரம் பெறணும். அப்படின்னா முதல் விஷயம், நான் வந்து வேத வசனத்தை சத்திய வசனத்தை சரியா பகுத்து படிக்கணும், போதிக்கணும். அப்பதான் தேவன் முன்னாடி நான் அங்கீகரிக்கப்படுவேன். 2வது, வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கும்படிக்கு நான் வந்து நாட் டு பி அஷேம்டு, வெட்கப்படாதபடி இருக்கிறதுக்காக இந்த சத்திய வசனத்தை பிரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தீமோத்தேயுல இது ஒரு கட்டாயமான கட்டளையா வருது. வேத வசனத்தை படிக்கும் போது பிரிச்சு படிக்கணும். முக்கியமான காரியம் 2 காரியம். ஒண்ணு, தேவனுக்கு முன்னாடி அங்கீகாரம் பெறுறதுக்கு, நம்ம என்ன வாசிக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி போதிக்கிறோம் அப்படின்றது தேவன் முன்னாடி அங்கீகாரம் பெறுவதற்கு அதை பிரிச்சு படிக்கணும். இல்லைன்னா நம்ம அங்கீகாரம் பெற முடியாது. 2வது, நம்ம வந்து பிரிச்சு படிக்காட்டி நம்ம வெட்கப்பட்டு போவோம். ஏன்னா தப்பா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது கரெக்டா பிரிச்சு படிக்காதனால தேவனுக்கு முன்பதாக நம்ம வெட்கப்பட்டு போகிற மாதிரி ஆகும். ஸோ இந்த 2 காரியத்துக்காகவும் வேத வாக்கியங்களை, சத்தியமான தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பிரிச்சு படிக்கணும். இதுதான் படிக்கக்கூடிய, வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு முறை. அது வந்து ஒரு மேண்டேட்டரி, கட்டாயமான விஷயம். ஏன் அப்படின்னும் போது எதுக்காக இது வந்து நம்ம பிரிச்சு படிக்கலைன்னா என்னன்றதை பார்த்தோம். ஏற்புடையவர்களா இருக்க மாட்டோம், வெட்கப்பட்டு போவோன்றது. ஏன் பிரிச்சு படிக்கணும், தேவனுடைய வார்த்தையை ஏன் பிரிச்சு படிக்கணும் அப்படின்னா, எல்லா விஷயமும், எல்லா காரியங்கள், தேவனுடைய வார்த்தையில இருக்க எல்லா காரியமும் நமக்காக எழுதப்பட்டுள்ளது. ஆனா எல்லா விஷயமும் நமக்கு டைரக்டா எழுதப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னும் போது, நமக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் போது, இப்ப ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறோம். யுக்ரைன்ல வார் நடக்குது, இங்க டர்க்கில நிலநடுக்கம் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர்ல எழுதுறாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் எழுதும் போது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், இது நமக்காக எழுதப்பட்டிருக்கு. இப்ப எங்க அப்பா எனக்கு ஒரு உயில் எழுதியிருக்காரு, அது வந்து எனக்காக எழுதப்படல, எனக்கே எழுதப்பட்டிருக்காது. அப்ப அந்த உயிலை வச்சு நான் உரிமை கொண்டாடலாம், அது எனக்கு டைரக்டா சம்பந்தப்பட்டது, அதுல எழுதப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அது எனக்கே போட்டு டூ அட்ரஸ் போட்டு, இப்ப நான் ஒரு ஏதோ ஒரு லெட்டர் வருது எனக்கு, டூ அட்ரஸ் போட்டு எனக்கு ஒரு அபிஷியலா ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, என் பேர் போட்டதுன்னா அது எனக்கு எழுதப்பட்டிருக்கு, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா விஷயங்களும் எனக்காக எழுதப்பட்டிருக்கு, அது எனக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் போய் வேலையில ஜாயின் பண்ண முடியாது. அப்போ இந்த விஷயம் வந்து புரியணும். அப்போ எல்லா விஷயமும், வேதத்துல உள்ள எல்லா காரியங்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஆதாம்னுடைய கிரியேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு, நோவாவுடைய வெள்ளத்துல இருந்து, ஆபிரகாம் தெரிந்தெடுக்கப்பட்டதுல இருந்து, அப்புறம் தாவீது ராஜா வந்ததுல இருந்து, சாலமன் ராஜா வந்ததுல இருந்து, இஸ்ரவேல் தேசம் 2ஆ பிரிஞ்சதுல இருந்து, இப்படி எல்லா காரியங்களும் பைபிள்ல இருக்கு. வேதத்துல நியாயப்பிரமாணின் காலத்துல தேவன் எப்படி மக்களோடு உறவுல இருந்தாரு, உடன்படிக்கையின் காலத்துல தேவன் மக்களோடு எப்படி இருந்தாரு, கிருபையின் காலத்துல எப்படி இருக்காரு, உபத்திரவ காலத்துல வரப்போற காலங்கள்ல எப்படி இருக்க போறாரு, 1000 வருஷ சாட்சியில தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி இருக்க போகுது. ஸோ இது எல்லா காரியங்களும் தேவனுடைய பிள்ளையாகிய நாம தெரிந்து கொள்றதுக்காக எழுதப்பட்ட விஷயங்கள். அப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது. ஆனா எல்லா விஷயமும் எனக்கு டைரக்டா என்ன செய்ய சொல்லி எழுதப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னும் போது, எல்லா விஷயமும் எனக்காக எழுதப்பட்டிருக்கே தவிர எனக்கு எழுதப்படலை. அந்த ஒரு புரிதல் வந்தாதான் இந்த ரைட் டிவிஷனே என்னன்றது புரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நோவா காலத்துல நோவா ரட்சிக்கப்படணும் அப்படின்னும் போது, ரட்சிப்புன்னும் போது பாதுகாக்கப்படுறது, சேவ் பண்ணப்படுறது, அதான் நம்ம தமிழ்ல ரட்சிப்புன்ற வார்த்தையில கிறிஸ்டியன்ட்டு சொல்றோம், இல்லைன்னா பாதுகாக்கப்படுறது, சேவ் இங்கிலீஷ்ல வரும்போது. ஸோ நோவா எப்படி காப்பாற்றப்பட்டார், எப்படி ரட்சிக்கப்படப்பட்டார், யாராவது சொல்ல முடியுமா? நோவானுடைய சால்வேஷன் எப்படி நடந்துச்சு, நோவா எப்படி ரட்சிக்கப்பட்டார்? பேழையை கட்ட சொல்றாங்க. என்ன சிஸ்டர்? பேழையை கட்டணும். பேழையை கட்டணும். அதுக்கு வந்து ஒரு அளவெல்லாம் கொடுத்து, மழையே பெய்யாதப்போ ஒரு பேழையை கட்ட சொல்றாரு.
அவன் வந்து ஒரு நல்ல வெட்டாந்தரையில நல்ல ஒரு பிளெயினான இடத்துல பேழையை கட்டுறார் நோவா. அப்போ நோவாவுடைய ரட்சிப்புக்கு தேவன் சொன்ன நற்செய்தி, காஸ்பல் தான் நற்செய்தி. நோவா வந்து காப்பாற்றப்படுறதுக்கு தேவன் சொன்ன நற்செய்தி என்னது? ஒரு பேழையை கட்டணும். அது நோவாக்கு சொல்லப்பட்டது. நாம் அதை படிக்கும் போது நோவாக்கு எப்படி தேவன் டீல் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படணும்னும் போது நம்ம ஒரு பேழையை கட்டுவோமா? வீட்டுக்கு வெளியில இல்ல வீட்டு மொட்டை மாடியில கட்ட மாட்டோம். ஏன்னா அது நமக்கு சொல்லப்படலை, நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தேவன் வந்து நோவாவோட டீல் பண்ணாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அதை இன்னைக்கு படிச்சுட்டு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு எல்லாரும் வீட்டு வாசல்ல ஒரு பேழையை கட்டுறது இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு சில மக்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டுல ஒரு சில மக்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லியிருக்காரு, வருங்காலங்கள்ல ஒரு சில காரியத்தை சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம குழப்பி இன்னைக்கு வந்து நான் ஒரு பிரசங்கம் பண்றேன். அந்த பிரசங்கத்துல வந்து இதோ உங்களுக்கான நற்செய்தி, நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா தேவன் நோவாக்கு சொன்ன மாதிரியே நீங்க உங்க வீட்டு முன்னாடி ஒரு பேழையை கட்டுங்க, நிச்சயமா நீங்க காப்பாற்றப்படுவீங்கன்னு சொன்னா என்னோட முட்டாள் வேற யாரும் கிடையாது. அப்ப நம்ம அதை வந்து பகுத்து புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத்ன்றது. இது வந்து எந்த அளவுல எப்படிப்பட்ட மார்க்கர்ல பகுத்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு காரியம் இருக்கு. ஸோ இது ஒரு காரியம். இப்ப வேதத்துல எல்லாமே நமக்காக தான் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ என்னெல்லாம் காரியங்கள் இருக்கு வேதத்துல அப்படின்னும் போது, இதுக்கு முந்தைய நியமங்கள் அவங்களுடைய சத்தியம் இருக்கு. நியமங்கள் தான் டிஸ்பென்சேஷன். தேவன் மனிதனோடு எப்படி உறவு கொள்றாரு, எப்படி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றாரு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு மனுஷனோட அப்படின்றது வந்து, அதாவது தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். ஆனா அவருடைய செயல்பாடுகள் மனுஷனோட அது மாறுது. எப்படி மாறுது அப்படின்னும் போது, பழைய இதுக்கு முந்தைய நியமங்கள், இப்ப நான் இதுல ஸ்கிரீன்ல ஷோ பண்றது பாத்தீங்கன்னா டிஸ்பென்சேஷன்ஸ்னு போட்டிருப்பேன், நியமங்கள். இதை நம்ம பின்னாடி படிப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நியமம் கிடையாது, ஒரு டிஸ்பென்சேஷன் கிடையாது, நியமங்கள் இருந்துச்சு. இப்ப நம்ம இருக்கிறது ஒரு பிரசன்ட் டிஸ்பென்சேஷன். இப்ப இந்த நிகழ்காலத்துல இருக்க நியமம், இதுக்கான சத்தியங்களும் இருக்கு, எதிர்காலத்துல வரக்கூடிய சத்தியங்களும் வேதத்துல இருக்கு. இப்போ இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை மாதிரி, இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இருந்தாலும் இந்த டைம்ல இது சொன்னா கரெக்டா இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரே பைபிள் தான். மொழிபெயர்ப்பு வேற வேற இருக்கும், ஒரு சில வார்த்தைகள் வேற வேற இருக்கு மொழிபெயர்ப்புல. மற்றபடி பொதுவா தேவனுடைய வார்த்தை பைபிள் அப்படின்னா ஒண்ணுதான் எல்லாரும் கையில வச்சிருக்கிறோம். நம்ம கேத்தலிக் இதை விட்டுலாம், கேத்தலிக் இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் விட்டுலாம். ப்ராட்டஸ்டன்ட் இதுல இந்த வரக்கூடிய எல்லா பிரிவுகளையும் வச்சிருக்க பைபிள் ஒரே பைபிள் தான். அப்ப இந்த ஒரே பைபிள்ல எல்லாரும் வச்சிருக்கிறது ஒரே தேவன், ஒரே ரட்சகர், மத்தியஸ்தர் ஒருவர். சோ இந்த ஒரே விசுவாசம், ஒரே பிதா நமக்கு உண்டு அப்படின்ட்டு எபேசியர்ல சொல்றாரு இல்லையா? இப்படி எல்லா காரியத்தையும் நம்ம ஒரே இதா வச்சிருக்கும் போது, எதுக்காக ஆக்சுவலா நான் ஒரு ஆர்டிக்கல் இது பண்றதுக்காக நெட்ல தேடி பார்த்தேன். இப்ப இல்ல 2012-13 அந்த டைம் கிட்ட. அப்போ 2012 வருஷம் சென்சஸ் படி ஏறக்குறைய கிறிஸ்டியானிட்டியில மெயின் டினாமினேஷன் சொல்றாங்களே, இப்ப சிஎஸ்ஐ, பென்டெகாஸ்ட் அப்படின்னு அந்த டினாமினேஷன், மெயினான பெரிய பெரிய டினாமினேஷன், அந்த மாதிரி 46,000 டினாமினேஷன் இருக்கான் உலகம் ஃபுல்லா. எத்தனை இருக்கு? 46,000 டினாமினேஷன்கள் இருக்கு. அந்த 46,000 டினாமினேஷன்லயும் அவங்களுடைய பிலீவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சர்ச் கோயிங் பிலீவர்ஸ், அவங்க சொல்றது வந்து எங்க சர்ச் டீச்சிங் தான் வந்து பர்ஃபெக்டான கரெக்ட் டீச்சிங். மற்ற சர்ச்லாம் அதை சரியா புரிஞ்சுக்கல, அது தவறா இருக்கு, அதனாலதான் நாங்க அவங்கள இருந்து பிரிஞ்சோம், நாங்க அவங்கள இருந்து பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நாங்க எடுக்கிற சத்தியம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க தீர்மானம் பண்ணி எல்லாருடைய பார்வையிலும் எல்லாமே கரெக்டா தான் நாங்க செய்யறோம், இதுதான் பெர்ஃபெக்ட் சர்ச், அவங்க தவறு. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய லோக்கல் லெவல்ல சொல்லணும் அப்படின்னா, சிஎஸ்ஐ காரங்களை பார்த்து பெண்டிகாஸ்ட் காரங்க சொல்லுவாங்க, இல்ல அவங்க தப்பு, அவங்க சில டாக்டர்ஸ் எல்லாம் தப்பா பண்றாங்க, அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க இருக்கவங்க இன்னும் பெண்டிகாஸ்ட் வந்து சிபிஎம் அந்த இதை பார்த்தானா அவங்க வந்து இல்ல இவங்களும் வந்து கொஞ்சம் குறை இருக்கு, நாங்க அதுல இருந்து இன்னும் ரெக்டிஃபை பண்ணி இன்னும் பெர்ஃபெக்டா வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் ஒரே பைபிள் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கிறாங்க. இதுல எல்லாரும் படிச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது
பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு சொல்லித்தரது யாரு? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித்தராரு. நாங்க சரியா வேதத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஆரம்பிச்சது இந்த வச்சிருக்கிறது தான் கரெக்டான சத்தியத்துக்கான டினாமினேஷன் அப்படின்னு சொல்லி 46,000 சபை பிரிவுகள் 2012 கணக்குப்படி இருக்கு இந்த உலகத்துல. இது ஒரு கேலி கூத்தா இல்லையா? ஒரே பைபிள், ஒரே மாதிரி படிக்கிறாங்க, ஒரே பரிசுத்தாவியான அவங்களுக்கு விளக்கம் சொல்றாரு. முடிவு 46,000 டினாமினேஷன்கள். எல்லாரும் நாங்க தான் கரெக்ட்னு சொல்றாங்க. இப்ப இதுல எங்க பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது யாராவது பதில் சொல்லுங்க. அதாவது இதுல எங்க பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வரக்கூடியதுக்கான பிரச்சனைகள். நான் நினைக்கிறேன் பிரதர், ஒண்ணு அவங்க எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கல. இல்லைன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. தப்பா அப்படின்னு. ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்றது நாங்க ஜெபம் பண்ணோம், இந்த வார்த்தையை குறித்து நாங்க ஆண்டவரே என்ன சொல்றீங்கன்னு சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே அந்த காரியங்களை விளக்கி சொல்றாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பார்ஷியலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்து இத்தனை டினாமினேஷன் வருதா? இது கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்காக தான் அங்கிள், என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல, கடவுளுடைய வார்த்தை நான் எப்படி எனக்கு ஆதாயமா பயன்படுத்தி எப்படி நான் என்னைய கொண்டு வரலாம் அப்படின்றதுதான். செல்ஃப் சென்டர்ட். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க வளர்ந்த பிறகு. பட் நிறைய சர்ச்சுங்களை பிரியும் போது டாக்டர்னலாவே லிட்டரலா அந்த டாக்டர்னல்ல எங்களால இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வர இது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஐல போனா அவங்க அந்நிய பாஷை பேசுறத ஒத்துக்கவே மாட்டாங்க. பெண்டிகாஸ்ட்ல அந்நிய பாஷை பேசினாதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ டாக்டர்னலி அவங்களுக்கு இது இருக்கு. அந்த இதுக்குள்ள எல்லாம் பிரிஞ்சு உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அதுல டிவிஷன்ஸ் பிரியுது எல்லாமே இருக்கு. பட் அந்த மேஜர் டிவிஷன்ஸ் நாட் ஓன்லி செல்ஃப் சென்ட்ரிக் அந்த இதெல்லாம் மட்டுமே கிடையாது. அவங்க ரெண்டாவது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ட்ரூத்தை டிரைவ் பண்றதுக்கு வேதத்துல ஒரு வசனத்தையும் காட்டுவாங்க. ஆவியானவர் தான் பேசினாருன்றதுக்கு ஒரு வசனத்தை கொடுக்குறாங்க. அவங்க அந்த காரியத்தை செய்யறது இந்த வசனத்தின் அடிப்படையில எங்க சபையை நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ரைட்டா? ஸோ அப்ப இதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அந்த கதை மூலமா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் எதுக்காக இவ்வளவு டினாமினேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரைட் டிவிஷன் ஏன் நமக்கு அவசியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்ப நான் வெள்ளூர்ல இருக்கேன். ஸோ இந்த வெள்ளூருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு நாம இப்ப பிறந்து கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு. ஒரு எவ்வளவு வயசான ஆளா இருந்தாலும் 70 வயசுக்கு மேல கிடையாது. ஆனா இந்த வெள்ளூருடைய ஹிஸ்டரி இல்ல, நீங்க உங்க ஒவ்வொரு இடத்தினுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000கணக்கு 2000கணக்கான வருஷமா மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்த ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. ஸோ இப்ப இதுல நான் புதுசா இப்ப உள்ள வரேன் இந்த இடத்துக்கு. இந்த இடத்த பத்தின காரியங்களை நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு லைப்ரரிக்கு போறேன். அங்க இருந்து ஒரு பழைய புக் எடுக்கிறேன், ஹிஸ்டரி புக், வேலூருடைய இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்தினுடைய வரலாற்று புக் எடுக்கிறேன். அதை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். வாசிக்கும் போது ஒரு 500 வருஷம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜாக்கள் காலம் வாழ்ந்த காலம் இருந்திருக்கு. அந்த காலத்துல ஒருத்தர் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா உடனே தூக்குல போட்டு மரண தண்டனை இருக்கு. ஸோ அது அந்த ஹிஸ்டரியில எழுதப்பட்டிருக்கு, இந்த ராஜா காலத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு அவனுடைய பிள்ளை வரான். அந்த டைம்ல அவங்க ஒரு கோர்ட் மாதிரி சீன் கிரியேட் பண்றாங்க. அப்போ ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா அந்த திருடினவன் அவனுடைய கையை மட்டும் வெட்டிடுவாங்க. திருட்டுக்காக எதுக்கு தலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுக்காக கையை மட்டும் வெட்டுறது ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கமா இதே வெள்ளூர்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் போகுது. இன்னும் கொஞ்சம் காலம் போனோடனே இன்னும் கொஞ்சம் நவீனமயம்லாம் ஆகுது, கொஞ்சம் இதாகுது. அப்போ என்ன பண்றாங்க, சரி திருட்டுக்காக அவனை வெட்ட வேண்டாம், ஜெயில போடுவோம், ஒரு 5 வருஷம் ஜெயில் தண்டனை 10 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலகட்டமும் நடந்திருக்கு. அதுவும் ஹிஸ்டரி புக்ல எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு 400 வருஷம் 300 வருஷம் அந்த டைம் பீரியட்ல பார்க்கும்போது ஒரு ராஜா வராரு. அப்ப அவர் வரும்போது அவர் என்ன சொல்றாரு, ரைட்டு இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இவங்களுக்கு நம்ம ஜெயில போட மட்டும் இல்லாம அந்த அபராதத்தை நம்ம கொடுக்க வைக்கணும்
அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒவ்வொன்றா மாறி மாறி வருது. இடையில கொஞ்சம் சில காலங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஒரு இதுல வருது. அப்போ வந்து என்ன பண்றாங்க, சரி திருட்டு வந்திருக்கா, நீ திருட்டு பொருள்லாம் திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு தண்டனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு காலம் இருக்கு. அப்போ வந்து ஒரு மாடர்னைஸ் ஆன சொசைட்டில ஜட்ஜ் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஓகே நீ திருடிட்ட, ரைட்டு, உனக்கான தண்டனைக்கு நானே பணத்தை வட்டியோட கட்டிடுறேன், அந்த திருட்டுக்கான பேமெண்ட்டை நான் பண்ணிடுறேன், உன்னை விடுதலை ஆக்கிறேன், இனிமேல் நீ திருடாத போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ இது மொத்தமே வந்து வெள்ளூருடைய வரலாற்று புத்தகத்துல ஒரு 2000 வருஷமான வரலாற்று புக்ல எழுதப்பட்டிருக்கு. இப்ப நான் அதை படிச்சு பார்த்துட்டு நான் வந்து வெள்ளூருடைய மேயராவோ இல்ல அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நான் வரேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்றேன், வெள்ளூருடைய ஹிஸ்டரியில எனக்கு பிடிச்சதை நான் எடுத்து ஆரம்பத்துல ஆதியில வந்து அவங்க கழுத்தை தான் வெட்டியிருக்காங்க, திருட்டுக்கு நேரா கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு வசனத்தை எடுத்து இல்ல அந்த ஒரு காரியத்தை எடுத்து நான் ஒரு சர்ச் டினாமினேஷன்ற மாதிரி ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பைபிள்ல எப்படி மொத்த ஹிஸ்டரியில இருந்து எப்படி எடுக்கிறாங்கன்ட்டுன்னு. அதை எடுத்து நான் ஒரு சர்ச் ஆரம்பிக்கிறேன். அந்த சர்ச்சுக்கு பேரு தலைவெட்டியான் சர்ச் அப்படின்னு நான் வச்சுட்டு, வேதத்துல இருக்கு, ஆவியானவர் தெளிவா பேசியிருக்காரு, இந்த வசனத்தின் மூலமா இன்று என்னோட பேசினாரு, மீதி வேறெல்லாம் வேற மாதிரி பண்றாங்க, ஆனா ஆதியில இப்படிதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையாகும். இன்னொருத்தர் அதே பைபிள்ல இருந்து அதே ஹிஸ்டரி புக்ல இருந்து எடுத்து இன்னொரு வசனத்தை எடுக்கிற மாதிரி இன்னொரு காரியத்தை எடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் ஒரு இது பிரிச்சு எடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இல்ல வெறும் கையை மட்டும்னு கை வெட்டிய சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் வைக்கிறாங்க. அப்ப எல்லாருமே இந்த மாதிரியே வருது, கிரேட் சர்ச், இந்த சர்ச், அந்த சர்ச்னு. அப்ப எல்லாருமே அவங்களுடைய கோட்பாடு, அந்த டாக்டரினல் டீச்சிங், அதை வந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி புக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பைபிள்ல இருந்து எல்லாருமே உண்மைதான். இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜா தலையை வெட்டினார்னா வெட்டினாரு, உண்மை. அதுக்கப்புறம் கையை வெட்டினாங்களா, வெட்டினாங்க, உண்மை. அதுக்கப்புறம் மன்னிச்சும் விட்டுருக்காங்க, அதுவும் உண்மை. அப்போ நான் வந்து என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த இடத்துல இது பிடிச்சிருக்கு, இது கொஞ்சம் பக்தியா இருக்கு, இது கொஞ்சம் பயம் காட்டுற மாதிரி இருக்கு, மக்கள் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு எப்படி வசனங்கள் பிடிச்சிருக்கோ இல்ல எந்தெந்த இடத்துல இருந்து எனக்கு எடுக்க முடியுமோ அதை நான் எடுத்து அதுக்கான ஒரு டினாமினேஷன் கிரியேட் பண்றேன். ஏன் நான் டினாமினேஷன் கிரியேட் பண்றேன்னா, நான் என் மனசுல என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ, இது ஓகே, இது வந்து ஒரு கரெக்டா இருக்கும், அப்பதான் மக்கள் பயப்படுவாங்க, திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நினைச்ச உடனே என்னுடைய மனசுக்குள்ள நான் நினைக்கிறத நான் என்ன சொல்லிடுறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, எனக்கான உந்துதலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பை த ஹோலி ஸ்பிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் நான் வந்து இதை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டினாமினேஷன் ஆரம்பிக்கிறேன். ஆனா எல்லாமே வேத வசனத்துல இருக்க மாதிரி, எப்படி அந்த ஹிஸ்டரி புக்ல இருக்க மாதிரி. இப்ப எது கரெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த இது எல்லாமே ஹிஸ்டரி. இப்ப நிகழ்காலத்துல ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது கரெக்ட். இப்ப இந்த டிஸ்பென்சேஷன், அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தலையை வெட்டினது கரெக்ட், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கை காலை வெட்டினது மட்டும் கரெக்ட், அதுக்கப்புறம் ஜெயில போட்டது அந்த டிஸ்பென்சேஷன் கரெக்ட். அப்போ ஒவ்வொரு டிஸ்பென்சேஷனுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு டேட்ல வந்து எதுக்காக ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு 46,000 டினாமினேஷன் சபைகள் உருவாக்கப்பட்டு எல்லாமே நாங்க பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல்ல இந்த சபையை ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கான வசனம் இதன் அடிப்படையில அவங்க இது தவறா இருக்காங்க, தலையை வெட்ட வேண்டியதுதான் வேதத்துல சரியா இருக்கு, எங்களுக்கு ஆவியானவர் அதை உணர்த்துறாரு, மற்றதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இதை போக்கஸ் பண்ணி ஒரு டினாமினேஷன், இப்படி பல பிரிவுகள் வந்து இன்னைக்கு 46,000 டினாமினேஷன் மேல, இது 2013 கணக்குல வந்திருக்கு. ஸோ அப்ப கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட்டா டிவைட் பண்ண சொல்றது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற டிஸ்பென்சேஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு கருத்தை தூக்கிட்டு வந்து இதை திணிச்சு இதுதான் சத்தியம்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் கள்ள உபதேசம் ஆயிரும். கரெக்டா புரியுதா உங்களுக்கு, இல்ல நான் ஃபாஸ்டா போறேனா? இல்ல சரியா சொல்றீங்க. அந்த கடைசி இதை மாத்திரம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப கடைசியா இந்த கள்ள உபதேசம் எப்படி சொல்றோம் அது ஓகே. இப்போ அது நம்ம பின்னாடி இந்த ரைட் டிவிஷன்லயே படிப்போம், நம்ம இது வரும். இருந்தாலும் ஜஸ்ட் இந்த ஒரு இதுக்காக, ஸோ கள்ள உபதேசம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து சபையில வந்து கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க, கிருபையை பத்தி பேசின கள்ள உபதேசம், நியாய பிரமாணத்தை பத்தி பேசின கள்ள உபதேசம், இது கள்ள உபதேசம், அது கள்ள உபதேசம். எப்படி கள்ள உபதேசம்ன்றதை நம்ம டிஃபைன் பண்றோன்றது இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, எது கள்ள உபதேசம். ஸோ இப்ப நீங்க கேட்டனால இந்த கள்ள உபதேசத்துக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். கள்ள உபதேசம் அப்படின்றது வந்து கிறிஸ்தவ சபையில பைபிள்குள்ள இருந்து வர்றதுதான் கள்ள உபதேசமே தவிர, ஒரு கிறிஸ்தவ சபைக்குள்ள யாரும் பகவத்கீதையில இருந்தோ குரான்ல இருந்தோ எடுத்துட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லி மக்கள் கேட்டு இது கள்ள உபதேசம்னு நினைக்க போறதே கிடையாது.
அது வரைக்கும் கிளியரா? அப்ப கள்ள புரியுது. உபதேசம் அப்ப கள்ள உபதேசம்ன்றது எங்க வந்து வரணும்? வேதத்துக்குள்ள இருந்தே வேற மாதிரி சொல்றதுதான் கள்ள உபதேசம். அப்போ எனக்கு நல்ல உபதேசமா தெரியறது இன்னொரு ஆளுக்கு கள்ள உபதேசமா தெரியலாம். நான் வந்து கிருபையை அதிகமா பேசுறேன்னா நியாயப்பிரமாணத்தை அதிகமா பேசுறவருக்கு இது கள்ள உபதேசமா தெரியலாம். நியாயப்பிரமாணத்தை அதிகமா பேசுறவருக்கு கிருபையை பேசுறது அது கள்ள உபதேசம்னு சொல்லலாம். அப்ப கள்ள உபதேசம் எது அப்படின்னும் போது நான் எது நம்புறனோ அது கரெக்ட், மற்றதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறது தான் கள்ள உபதேசமா வருது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து கள்ள உபதேசம் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சபையில நமக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் நம்ம பாரம்பரியத்துல கத்துக்கிட்டு இருக்கோமோ இதற்கு மாறா ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வந்து கள்ள உபதேசம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரைட்டா? அப்ப கள்ள உபதேசத்துக்கான அளவுகோல் என்ன இல்ல என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, இப்ப லிட்ரலா கள்ள உபதேசம் எப்படி வருது அப்படின்னா ரைட் டிவிஷன் தெரியாதனால வரக்கூடியது கள்ள உபதேசம். கள்ள உபதேசத்துக்கும் ரைட் டிவிஷனுக்கும் எப்படி சம்பந்தம் வருது அப்படின்னும் போது நம்ம அன்னைக்கே பார்த்தோம். 2 நாளாகமும் 7:14 பார்த்தோம் இல்லையா? ஒரு வசனம் எடுத்து படிங்க. 2 நாளாகவும் என் ஞாபகம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதான் நினைக்கிறேன். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது. ஆமா கரெக்ட். 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனம். படிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். என்ன சொல்றாரு? இஃப் மை பீப்புள் விச் ஆர் கால்டு பை மை நேம் ஷல் ஹம்பிள், அவங்களை தாழ்த்தி themselves and pray, ஜெபம் பண்ணி and seek my face, என்னுடைய முகத்தை தேடி and turn from their wicked ways, அவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது then if போட்டு then போட்டு if போட்டு ஆரம்பிச்சு then சொல்றாரு. then அப்பொழுது I will hear from heaven, நான் பரலோகத்துல இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சேமித்தவர். இப்போ நான் வந்து இன்னைக்கு இது ஒரு வசனம் இருக்கு, இதை எத்தனை சர்ச்சில் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு நான் போய் ஒரு சர்ச்சில் வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில நான் பிரசங்கம் பண்ணி உங்களை ரட்சிக்க வேண்டுமானால், உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும்னா நீ முதலாவது உன்னை தாழ்த்தி தேவனுக்கு ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை நாடி நீ உன்னுடைய பாவ விழுந்து விட்டு திரும்பு, அப்பொழுது அவர் வந்து பரலோகத்துல இருந்து கேட்டு உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார்னு நான் பிரசங்கம் பண்ணனா அது கள்ள உபதேசம். ஏன் அப்படின்னா இது கொடுக்கப்பட்ட டிஸ்பென்சேஷன் வேற, கிரியை மூலமா நியாய பிரமாணத்தின் மூலமா ரட்சிக்கப்பட வேண்டிய காலகட்டத்துல சொல்லப்பட்ட ஒரு வசனம். அப்ப இந்த கிருபையின் காலத்துல என்ன சொல்லியிருக்கு? உதாரணத்துக்கு தீத்து 3:5 எடுத்து படிச்சு பாருங்க. தீத்து 3:5 நிறைய இருக்கு, டக்குன்னு ரிமெம்பரன்ஸ்ல வரனால இது நோட்ஸ் இது பண்ற, அதனால வச்சிருக்கேன். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஓகே, எப்படி ரட்சித்திருக்காரு? நம்ம செய்த நீதியின் கிரியையினால நம்மை அவர் ரட்சியாமல். நீதியின் கிரியைன்றது என்னது? நீதியின் கிரியைன்றது வந்து இப்ப இந்த வசனத்துல பார்த்தோம் இல்லையா, நம்ம ஓன் வொர்க்ஸ். என்னது? humble yourself, pray, seek my face. பாத்தீங்கன்னா உங்களோட சவுண்ட் ரொம்ப இருக்கு, நான் மியூட் பண்ணிடுறேன். ஓகே, ரொம்ப சவுண்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம வந்து தாழ்த்தி இதெல்லாமே வந்து என்னது? நீதியின் கிரியைகள். அதன் மூலமாக நமக்கு இப்ப இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படல. நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னிங்கள்னு கொலோசியர்ல சொல்றாரு. மற்ற நிறைய வசனங்கள் இருக்கு, அதை நம்ம தனியாவே டாபிக் எடுத்து படிப்போம். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ ரெண்டுமே சத்திய வசனம் தான். இது உண்மையாக சத்தியமாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு டேட்ல மக்கள் வந்து தங்களை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாடி பாவத்தை விட்டு திரும்பி எல்லாம் ஜெபம் பண்ணும் போது அப்பொழுது பரலோகத்துல இருக்க தேவன் அவங்கள கேட்டு ஜெபத்தை கேட்டு அவங்களை அதுக்கப்புறம் மன்னிச்சு அவங்க தேசத்துக்கு சேமத்தை தருவார். ஆனா இந்த கிருபையின் காலத்துல வந்து உங்களுடைய பாவங்களை வந்து நம்ம மீது சுமத்தாமல், உலகத்தாருடைய பாவங்களை நம்ம மீது சுமத்தாமல் தேவனோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்ம கட்டளிட்டு இருக்காரு.
எப்படி நம்ம பாவத்தை மன்னித்தாரு? நாம் செய்த நீதியின் கிரியைகள்னால இல்லாமல் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மளை ரட்சித்தார் இருக்கு. அப்போ இந்த வசனங்கள் வந்து லிட்ரலா வந்து வேற வேற டிஸ்பென்சேஷன், வேற வேற ஆடியன்ஸ், வேற வேற மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அப்ப நான் வந்து இந்த உங்களுடைய கிரியினால அல்ல, நீதியின் கிரியினால அல்ல அப்படின்னு சொல்ற இந்த கான்செப்ட் எடுத்துட்டு போய் நியாயப்பிரமாணத்தின் காலத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு டேட்ல நான் கள்ள உபதேசகனா இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் கிருபையின் காலத்துல வாழும்போது இந்த தீத்து 3:5 இருக்கிற வசனத்தை விட்டுட்டு நான் வந்து 2 நாளாகமத்துல இருக்க வசனத்தை சபைக்குள்ள இன்னைக்கு பிரசங்கம் பண்றது பிரச்சனை கிடையாது. அந்த பிரசங்கத்தின் பண்ணி தேவன் இப்படி டீல் பண்ணியிருக்காரு இஸ்ரவேல் மக்களோட அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் கள்ளோபதேசகன் கிடையாது. ஆனா அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கும் நீங்கள் மனம் திரும்பி அந்த தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெறணும்னா நீங்க உன்னை தாழ்த்தணும். நீ இதை வந்து பாவத்துல இருந்து திருப்பி தேவனிடத்துல இருந்து அவருடைய முகத்தை நீ நாடி மன்னிப்பு கேட்டு எல்லாம் இது பண்ணினா அப்பதான் தேவன் உன்னை மன்னிப்பார்னு இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன்னா அது கள்ள உபதேசம். அப்போ கள்ள உபதேசம்ன்றதை டிஃபைன் பண்றதுக்கு தான் எது கள்ள உபதேசம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரைட் டிவிஷன் டூலே. ஏன்னா இது வந்து எனக்கு கரெக்ட் அவங்களுக்கு கரெக்ட் அப்படி கிடையாது. வேதத்தின் அடிப்படையில எந்தெந்த கீ மார்க்கர்ஸ், எந்தெந்த இந்த டைரக்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, நோட்டிபிகேஷன் போர்டு மார்க்கர்ஸ், அந்த மாதிரி அந்த காரியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மொத்த பைபிள் ஸ்டடியை நம்ம வச்சிருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னென்ன காரியங்கள் யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து பிரிச்சு படிக்கும் போது அதன்படி நம்ம செய்யும் போது கள்ள உபதேசத்தை நாங்க ஆக மாட்டோம். இப்ப தெரியுது அந்த 2 தீமோத்தேயுல 15 ஏன் நம்ம படிச்சோம், வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் டு பி அஷேம்ட் பட் அப்ரூவ்ட் அன்டு காட். அப்ப தேவனோட அங்கீகரிக்கப்படுறதுக்கும் வெட்கப்படாத ஊழியக்காரனா ஆவாம இருக்கிறதுக்கும் நான் சத்தியவசனத்தை பிரிச்சு படிக்கணும்னு சொன்னதுக்கான காரணம், இல்லைன்னா நான் கள்ள உபதேசகனா ஆயிடுவேன். ஏன்னா வேற டிஸ்பென்சேஷன்ல ஆண்டவர் வேற மக்களுக்கு சொன்னது செய்யறது நான் இங்க சொல்லி அது ஒரு கள்ள உபதேசத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி ஆயிரும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இந்த ரைட் டிவிஷன் நம்ம ஏன் பண்றோம், எதுக்காக நம்ம ரைட் டிவிஷன் பண்ணோம், அது கட்டாயம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னா நம்ம கள்ள உபதேசகனா இருக்கும், தேவனால அங்கீகரிக்கப்படாமலும் வெட்கப்பட்டும் போற மாதிரி ஆயிரும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? புரியுது பிரதர். ஓகே பிரதர், நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணுமா பிரதர்? பிரதர் நல்ல ஃப்ளோல இருக்கு, நீங்க அப்படியே யோசிக்கலாம். கோயிங் அட் தி ரைட் வே. அடுத்தது 2வது பாயிண்ட், நம்ம இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம்னா வேதத்தை வந்து ஏன் ரைட்டா டிவைட் பண்ணணும், ஏன் சரியா பகுத்து போதிக்கணும், ஏன் சரியா பகுத்து படிக்கணும்னு பார்த்தோம். இந்த பகுத்து படிக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து இது வரைக்கும் முக்காவாசியான சபையில இந்த 2 தீமோத்தேயு 2:15 வசனத்தையே வாசிச்சிருக்க மாட்டாங்க, புரிஞ்சிருக்காது. நம்மளுமே வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி சத்திய வசனத்தை சரியாக பகுத்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் சரியா பகுத்து படிக்கணும், அதை போதிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம மீன் பண்ண காரணம், அதனுடைய காரணம்ன்றத விட அதனுடைய விளைவு, ரிசல்ட் வந்து நமக்குள்ள ஏகப்பட்ட காரியங்கள் இந்த ட்ரெடிஷன்னாலையும் சபை பாரம்பரியத்தினாலையும் நம்ம வந்து ஒரு நிறைய ஏகப்பட்ட பச்சை கண்ணாடிகளை போட்டு நம்ம வேதத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். அது வந்து நம்ம பிரிச்சு படிக்க தெரியாதனால எல்லாமே நமக்கு தான் சொல்லியிருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கும் வந்து நிறைய உபவாச ஜபங்கள்ல நான் ஊழியத்துல இருந்த காலத்துலயும் சரி, நிறைய டைம்ல வந்து இந்த உபவாச ஜபம்னு சொல்லிட்டாலே உடனே 2 நாளாகமத்துக்கு தான் போவாங்க. 2 நாளாகமும் அந்த வசனம், உன்னை தாழ்த்தி உன் தேசத்திற்கு சேமத்தை தருவேன்னு சொன்ன தேவனே நீர் இன்னைக்கு நாங்க உபவாசத்தை எங்களை தாழ்த்துறோம், எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து நமக்கு வந்து அது வேற டிஸ்பென்சேஷன் சொன்னது நம்ம அந்த இதுலயே இல்லை. இப்ப அந்த ஜபம் இன்னைக்கு வேலிட்ல கிடையாது, அந்த எழுதப்பட்ட மக்களும் இல்ல, அதனுடைய டிஸ்பென்சேஷனும் முடிஞ்சிருச்சு. தேவன் இன்னைக்கு அதை கிளைம் பண்ணி செல்லாத ஒரு பத்திரத்தையோ இல்ல செல்லாத ஒரு விஷயத்தையோ எடுத்துட்டு போய் நம்ம கேட்டோம்னா இது வந்து இது எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு, இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அது வந்து காலாவதின்னு டைரக்டா சொல்லிட முடியாது, ஏன்னா இனி வரப்போற காலங்கள்ல திரும்ப வருது. அது வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில இன்னைக்கு டேட்ல அது காலாவதி ஆன மாதிரி ஒரு கணக்கு. அப்ப அதை எடுத்துட்டு வந்து நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல பலன் கிடையாது. ஆனா அது பலன் இல்லை, அது வந்து நமக்கு இன்னைக்கு அது அப்ளை ஆகல, அது நமக்கான வசனம் கிடையாதுன்ட்டுன்னு இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்களுக்கு தெரியறது இல்லை. அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு வேத வசனத்துல இருக்கேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ற கிறிஸ்தவங்க 90% இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு
ரைட் டிவிஷன் படி தேவன் இன்னைக்கு அந்த வசனத்தை எடுத்து நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தணும்னா அது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல அது கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கோ அதை ஜீரணிக்கிறதுக்கோ அங்கீகரிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம உடம்போடய ஊறிட்டு நம்ம இதுலயே பாரம்பரியத்தோட கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஊறிட்டு தான் ஒண்ணா இருக்கு. அதனால்தான் வந்து நம்ம இப்ப படிக்க போற காரியங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கடினமான மாத்திரையை போலதான் அது. அதை வந்து முழுங்குறதும் கஷ்டம். முழுங்குறது கஷ்டம் மாத்திரம் இல்ல, அது ஜீரணம் ஆவறதுக்கு நேரம் எடுக்கும். அப்போ நம்ம இதை வந்து கேட்கறதே ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். இது வந்து மற்ற பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம இல்லைன்றது நிறைய பேர் இங்க வந்த எல்லாருக்கும் இவ்வளவு நாள்ல தெரிஞ்சிருக்கும். இது வந்து மற்ற ஒரு டாபிக் எடுத்துட்டு ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு அப்படியே வாசனம் சொல்லி கதை சொல்லி அப்படி போற மாதிரி இருக்காது. இது வந்து டீடைல்டா நம்ம சத்தியத்துக்குள்ள டைரக்டா வசனமாவே பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டு போகும்போது இது இந்த ஒரு பேக்கேஜ் ரைட் டிவிஷன் டூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குற இந்த பைபிள் ஸ்டடி தான் வந்து இதை தாண்டிட்டோம் அப்படின்னா, இதை ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வேதத்தை படிக்கும் போது நமக்கே தன்னால எல்லாமே கரெக்டான பிளேஸ்ல உட்காரும். ஈஸியா வேதம் புரியும். யாருக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர், நமக்கு என்ன வச்சிருக்காரு, எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து ஏற்றுக்கொள்றதும், அதாவது முழுங்குறதும் கஷ்டம்னா என்ன அர்த்தம், ஏற்றுக்கொள்றதும் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஏற்றுக்குதான் முடியும். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம் எல்லாத்தையுமே. அப்போ நிறைய பச்சை கண்ணாடிகள் நம்ம மாட்டிக்கிட்டு பச்சை பச்சையா கண்ணாடி மாட்டி அதை பார்க்கும்போது அதுதான் கரெக்டான கலர்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். வேதத்துல இருந்து நம்ம அந்த கலருங்கெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பச்சை கண்ணாடியா கலட்டி பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான கலரே என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். த பியூட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வேதத்துல உள்ள மகத்துவங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்க பச்சை கண்ணாடிகள் எல்லாம் கலட்டணும் முதல். ஸோ அது வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அது டைம் எடுக்கும் கொஞ்சம். ஸோ நம்ம பொறுமையா போவோம். இதுல வந்து நல்லா கவனிக்கும் போது ஏகப்பட்ட சந்தேகங்கள் கட்டாயம் வரணும். அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி ஸ்லோவா போவோம். அப்பதான் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஸ்டடியா இருக்கும். அடுத்தது இன்ட்ரடக்டரி பாயிண்டா, அதாவது நம்ம வந்து இந்த ஒரு அறிமுக காரியங்களா இப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவர் பேசிய காரியங்கள் யாருகிட்ட பேசினார்? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நாம் இருக்கிறோம், நம்ம கிட்டயா இல்ல புறஜாதி மக்கள் இருந்தாங்க அவங்க கிட்டயா, யாருக்கிட்ட அவர் பேசினாரு அப்படின்ற விஷயங்களை வசனத்தின் அடிப்படையில இருந்து நம்ம மொத்தமா பார்க்க போறோம். அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீஷர்கள் இருந்தாங்க, அவங்க யாருக்கிட்ட பேசினாங்க, அவங்க பேசிய விஷயங்கள்லாம் யாருக்கிட்ட, அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிட்ட பேசினாங்களா? அது அடுத்தது புறஜாதிகள் கிட்ட அவங்க பேசினாங்களா? சீஷர்கள் 12 பேரும். 12 சீஷர்கள் இருக்கும்போது அப்போஸ்தலர் பவுல்னு சொல்லிட்டு இன்னொரு அப்போஸ்தலர், 12 அப்போஸ்தலர் மட்டும் இல்லாம இன்னொரு அப்போஸ்தலர் இருக்கிறாரு பவுல. அப்ப பவுல் யாருகிட்ட பேசினாரு? அவர் வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நம்ம கிட்ட பேசினாரா, புறஜாதி கிட்ட பேசினாரா? அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது முக்கியமான விஷயம், பவுல் நம்ம கிட்ட மட்டும்தான் பேசியிருக்காரா, சரீரமாகிய சபை கிட்டையும் புறஜாதிகள் கிட்ட மட்டும்தான் பேசியிருக்காரா, இல்ல வேற யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு? ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க போறோம். இந்த காரியங்களை நம்ம பார்த்து முடிக்கும் போது என்ன ஒரு இது வருது அப்படின்னா, 4 சுவிசேஷங்கள் இருக்கு இல்லையா, 4 சுவிசேஷங்கள் யாரை பத்தி சொல்லப்பட்டது? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். ஹலோ, இயேசு கிறிஸ்து பத்தி. ஆண்டி இப்பதான் வந்திருக்கீங்களா? ஆமா, இப்பதான் ஜாயின் பண்ணேன் வீட்டுக்குள்ள. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. போன வாரத்தினுடைய இதுவே இன்ட்ரோ மாதிரி அப்படியே போய் கொடுத்துட்டு இருக்கேன். கேட்டு வந்த உடனே ஓகே சரி சரி. ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட் நம்ம போட்டிருக்கோம். அதுல இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசினாருன்னு சொல்லி பார்க்குற விஷயத்துல வந்து 4 சுவிசேஷங்கள் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பூமிக்குரிய ஊழியத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது. அப்ப அந்த 4 சுவிசேஷமும் இதுல அடங்கிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அது ஒரு டிரான்சாக்ஷனல் புக்கு, அதுவும் வந்து லூக்கா எழுதியிருக்காரு, அதனுடைய இதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் 12 அப்போஸ்தலர்கள் யாருக்கிட்ட எல்லாம் பேசினாங்கன்னு போது, பேதுரு எழுதுனதா இருக்கட்டும், யோவான் எழுதுனதா இருக்கட்டும், யாக்கோபு, யூதா, இவங்கெல்லாம் இந்த 12 அப்போஸ்தலர்கள்ல இருந்து வர்றவங்க. ஸோ அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு போது புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய அடுத்த சில நிருபங்கள், அதை பத்தின டிஸ்கஷன் வந்துடும். அடுத்தது அப்போஸ்தலர் பால் நம்ம கிட்ட பேசியிருக்காரான்னு பார்க்கும்போது அவர் எழுதின 13 நிருபங்கள், இந்த காரியத்துல இருக்கிறதெல்லாம் வச்சு
படிக்கும் போது இந்த ஒரு 4 பாயிண்ட்களை டோட்டலா டிஸ்கஸ் பண்றோம்னா, புதிய ஏற்பாடு நம்ம பைபிளை எடுத்து திருப்பும் போது புதிய ஏற்பாடுன்னு ஒரு பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நிருபங்கத்திலையும் எல்லா காஸ்பல்ஸ் நிருபங்கள் எல்லாம் சேர்த்து யாருக்கு என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவு வரும். ஸோ இந்த காரியங்களை தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து அந்த வசனத்தை ஏன் பிரிக்கணும், அதனுடைய கட்டாயமானது இதெல்லாம் பார்த்தோம். அதை வந்து ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். நிறைய பச்சை கண்ணாடிகள் நம்ம கலாட்ட போறோம். அப்பதான் தெளிவான வேதத்தின் உள்ள மகத்துவங்களை பார்க்க முடியும். கிரகிக்கிறதுக்கும் ஜீரணிக்கிறதுக்கும் நேரம் எடுக்கும், டைம் எடுத்து நம்ம இதை வந்து படிக்க போறோம். அடுத்தது எப்படி ரைட்டா டிவைட் பண்றது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓகே, ஒண்ணுனா இது, ரெண்டுனா இது, அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட்லி டிவைட். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நோட்டீஸ் த டிஃபரன்சஸ். இது நம்ம இந்த இது ஃபுல்லாவே டாபிக் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளா பார்க்க போறோம். அதுல வந்து தேவனுடைய வார்த்தையில உள்ள வேறுபாடுகள் அதை கவனிச்சு புரிந்து கொண்டு சரியாக பகுக்கணும். இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, பொதுவா மக்கள் சொல்றது வந்து பைபிள் டசன்ட் ஹாவ் எனி கான்ட்ரடிக்ஷன்ஸ். வேத வசனத்துல எந்த இதுமே வந்து வேறுபாடே கிடையாது. ஒரு இது இன்னொரு இதை டைரக்ட் பண்ணுது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு அப்படியே இது ஹெல்ப் பண்ணுது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும். பழைய ஏற்பாட்டுல வந்து புதிய ஏற்பாடு மறைஞ்சிருக்கு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை விவரிச்சு காட்டுது. ஸோ இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம பின்னாடி படிப்போம் இந்த இதுலயே. ஸோ இப்ப மெயினா என்னன்னா, நோட்டீஸ் த டிஃபரன்சஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அங்கீகரிக்க வேண்டியது என்னன்னா, வேதத்துல வேறுபாடுகள் இருக்கு. அந்த சொன்னோம்னா ஆண்டவர் வந்து வேற வேற சொல்லியிருக்காரா, பைபிள்ல கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பதட்டமாய் தான் எல்லாரும் அதை என்ன பண்றாங்க, அதை மூடி மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியமே கிடையாது, எல்லாமே வந்து எல்லாம் சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு மழுப்ப பாக்குறாங்களே தவிர அதனுடைய புரிஞ்சுக்கிட்டு அதை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. அப்ப தேவனுடைய வார்த்தையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யறோம்னா, டிஃபரன்சஸ் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்றதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று எழுதப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் 7:14 படிச்ச ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம எடுத்து பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து தீத்து 3:5 இருக்கிற மாதிரி நம்ம பண்றோம். அப்ப இந்த 2 காரியத்தை நான் சொன்னேன். இந்த 2 காரியமும் வந்து நேருக்கு நேர் மாறி இருக்கு. நீ இதெல்லாம் செஞ்சினா, நீதியின் கிரியெல்லாம் செஞ்சு நீ வந்து என்கிட்ட கேட்டினா அப்பொழுது நான் உன்னை மன்னிச்சு உன் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன்னு 4ஆமத்துல சொல்லியிருக்காரு. இங்க வந்து நீ செய்த நீதியின் கிரியனால கிடையாது, என்னோட இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால உனக்கு மன்னிச்சிட்டேன் அப்படின்றாரு. அப்ப இந்த ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனா தான் இருக்கு. அப்ப இது வந்து கான்ட்ரடிக்ஷன் கிடையாதுன்னு நம்ம சொல்ல போதில்லை, கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரியான காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பச்சை கண்ணாடியெல்லாம் கலட்டி பார்த்துட்டு அதை கரெக்டா நம்ம ரைட்ல டிவைட் பண்ணணும். ஸோ அதுல வந்து சில காரியங்கள் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷங்கள் யார்கிட்ட பேசினாரு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்கள் அவங்க யார்கிட்ட பேசினாங்கன்னு பார்க்க போறோம். பவுல் யார்கிட்ட பேசினாருன்னு பார்க்க போறோம். அதான் வந்து இந்த பாயிண்ட்ஸா போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கிட்ட பேசினாரு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய பூமிக்குரிய ஊழியத்தினுடைய நோக்கம், எதுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் அப்படின்றதுல சில வசனங்களை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் இது பார்ப்போம். முதல் வந்து யோவான் 1:11. இந்த ஒரு 2 வசனம் போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இதுல வந்து இயேசு கிறிஸ்து யார்கிட்ட வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. தமக்கு சொந்தமானதிலே வந்தார், கேம் அன்டு ஹிஸ் ஓன். அவருடைய சொந்தத்துல வந்தாரு, அவருடைய சொந்தமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்த சொந்தம் சொல்லும் போது போன வாரமே நம்ம பார்த்தோம், அந்த 2 ட்ரைபு 10 ட்ரைபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மொத்தம் 12 கோத்திரம். இஸ்ரவேல் வந்து 12 கோத்திரமா இருந்தது வந்து தாவீதின் சமயத்துல இருந்துச்சு, சாலமன் சமயத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாலமனுக்கு அப்புறம் வந்து 2 பிரிவா பிரிஞ்சிருச்சு, நார்தர்ன் ட்ரைப்ஸ், சதர்ன் ட்ரைப்னு. வட திசையில நார்தர்ன் ட்ரைபா போனது 10 கோத்திரம் நார்த் பக்கம் போயிடுச்சு, 2 கோத்திரம் தான் சவுத்ல இருந்துச்சு. அந்த 2 கோத்திரம் என்ன, யூதாவும் பென்யமீனும். ஸோ இந்த 2 கோத்திரங்கள் தான் வந்து
சவுத்ல இருந்துச்சு, 10 கோத்திரம் நார்த்ல இருந்துச்சு. அந்த 10 கோத்திரமும் வந்து அசீரிய சிறை இருப்பப்ப எல்லாம் சிதறடிக்கப்பட்டு, உலகம் ஃபுல்லா சிதறடிக்கப்பட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இவங்க 2 கோத்திரம் வந்து எருசலேம்லயே இருக்காங்க, யூதேயாவிலே இருக்கிறாங்க. அவங்கள வந்து பாபிலோன் சிறையிருப்பு வருது நேபுகாத் நேச்சர் காலத்துல. அப்ப அந்த சிறையிருப்புல என்ன பண்றாங்க, இவங்க வந்து பாபிலோன் சிறையிருப்புக்கு போயிட்டு 70 வருஷம் முடிஞ்ச பிறகு அதுல முக்காவாசி என்ன பேர் திரும்ப வராங்க. எஸ்ரா நெஹேமியா காலத்துல எல்லாம் திரும்ப வந்து தேவாலயத்தை எடுத்து கட்டி இந்த அலங்கங்களையும் வீதிகளையும் எல்லாத்தையும் சரி பண்ணி எருசலேமை மீட்டு கட்டி எடுக்கிறாங்க. சோ இந்த முழு பங்கையும் வந்து 2 கோத்திரம் தான் செஞ்சிருக்கு, யூதா, பென்யமின். இந்த 2 கோத்திரமும் ஃபைனலா என்ன பேர்ல அழைக்கப்பட்டாங்கன்னா யூதர்கள் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அங்க இருந்தாங்க. மெஜாரிட்டியா இருந்தது வந்து ஜூடால இருந்து வந்தனால, யூதா கோத்திரத்துல இருந்து வந்தனால அவங்க வந்து யூதர்கள் நேம் அப்படி பேர் பெற்றுக்கிட்டாங்க. அதுல 2 கோத்திரம் தான் வந்து வேதத்தின்படி வாழ்ந்தது. பவுலே வந்து நான் பென்யமின் கோத்திரத்தான்றாரு. ஸோ பவுலும் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த இடத்துல தேவாலயம் இருந்துச்சு, பரிசேயர் சதுசேயர் இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் வெறும் 2 கோத்திரத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான். ஸோ அந்த 2 கோத்திரத்துக்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்னா அவர் வந்து யூதா இதுல வரணும், யூதா ராஜசிங்கம் இருக்கு இல்லையா, யூதானுடையது வாரிசுல வரணும். அங்க இருக்கிறது யூதா பெஞ்சமின் தான், 2 பேர் தான் வந்து சவுத்துல இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் வந்து யூதர்கள்னு நம்ம சொல்லும் போது அது மொத்தம் 12 கோத்திரத்தையும் குறிக்கிறது இல்லை. நம்ம புரியாம வேணா 12 கோத்திரம் நினைச்சுக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் அங்க இருக்கிறது வந்து வெறும் 2 கோத்திரம் தான் அங்க இருக்கிறாங்க. சோ அந்த ஜனங்கள் கிட்ட தான் அவர் வந்தாரு. அந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர் வந்த பர்பஸ் யாருக்கிட்ட வந்தாருன்னு நம்ம பார்க்கும்போது யூதா பெஞ்சமின் இருந்த அந்த 2 சதன் ட்ரைப், அந்த 2 கோத்திரத்துக்கிட்ட மட்டும்தான் வந்தாரு. அதுக்கு அடுத்தது எதுக்காக வந்தாருன்னு மத்தேயு 15:24 படிங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் வந்த, மற்றபடி அல்லன்றாரு. ஸோ இப்ப இந்த காணாமல் போன ஆடு அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டுல ஏறக்குறைய எரேமியா, ஏசாயா, இந்த ஜக்கரியா, இந்த இதுலெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த காணாமற் போன ஆடு அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப பிரபலமானது. அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிருபையின் கால சபைக்கான வார்த்தை கிடையாது. ஏன்னா காணாமற் போன ஆடுன்றது வந்து அந்த 10 கோத்திரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. வேதாகமத்துல எல்லா இதுவும் வந்து மலைகள்ல சிதறிக்கப்பட்டு போச்சு, எல்லாமே இது பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு பைபிளினுடைய முக்காவாசியான தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா இந்த காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டார்னு சொல்றது. அது ஏன் இதுல இஸ்ரவேல் வீட்டார்னு வருதுன்னா அதுக்கப்புறமே வந்து அவங்க 2 கோத்திரமா பிரிஞ்ச பிறகு சதன் 2 ட்ரைப் இருந்துச்சுல, ஏசு கிறிஸ்து சொந்தமானதுல வந்தார் இல்லையா, அவங்களுக்கு வந்து யூதா என்று பேர் இருந்துச்சு, யூத மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யூதர்கள்ட்டுன்னு. மீதி இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் குடும்பத்தார், இஸ்ரேவேல் வீட்டார் அப்படின்னு சொன்னது வந்து மொத்த 12 கோத்திரத்தையும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்னா இருந்தப்போ 12 கோத்திரத்தையும் குறிச்ச வார்த்தை 2ஆ பிரிஞ்ச பிறகு அந்த வார்த்தை வரும்போது 10 கோத்திரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையா மாறிடுச்சு. அதாவது இஸ்ரவேல் வீட்டார்னு சொல்லும் போது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார். இந்த வார்த்தையெல்லாம் எழுதும் போது அந்த தென் திசை அங்கேதான் இருந்துச்சு, சதன் கிங்டம் அங்கதான் இருக்கு, அந்த 2 கோத்திரம் அங்கதான் இருக்கு. அப்ப காணாமல் போன ஆடுன்னும் போது அது சிதறடிக்கப்பட்ட 10 கோத்திரங்கள், அதுதான் காணாமல் போன ஆடு. அப்ப அந்த கோத்திரங்களை மீட்டு சேர்த்து எடுக்கணும். இது ஏன் முக்கியமானது? இயேசு கிறிஸ்து நான் அதுக்காக தான் வந்த, மற்றபடி அல்லன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மேசியானுடைய தீர்க்க தரிசனங்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் பைபிள் எடுத்து பார்த்தோம்னா. சும்மா அந்த மேசியா வந்தா என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்துல இந்த 2 மந்தைகளையும் ஒன்னா சேர்க்கிறது முக்கியமான பர்பஸ். 2வது இந்த முதல் ஒரு மந்தை வந்து அதுக்குதான் வந்தாரு, அவங்க இல்ல, சோ அப்ப மந்தை அங்கதான் இருக்கு. இன்னொரு மந்தை தான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார், 10 ட்ரைபு. அதை வந்து எசேக்கியல் 16 அந்த எசேக்கியல் எல்லாம் பார்க்கும்போது 34 கிட்டலாம் வந்து இந்த ட்ரை போன்ஸ் உலர்ந்த எலும்புகள்ன்ட்டுன்னு எசேக்கியலுக்கு சொல்றாரு. அப்ப அந்த உலர்ந்த எலும்புகள் வந்து ஒண்ணுமே இல்லாம சுத்தமா எல்லாம் போயிருச்சு, அதை நான் மறுபடியும் கூட்டி சேர்த்து அது ஒரு மனுஷனாக்கி எல்லாம் கொண்டு வருவேன்றாரு. அதே மாதிரி கடைசி நாட்கள்ல வந்து நான் வந்து உலகத்துல இருந்து வட திசையை பார்த்து என் ஜனத்தை கொடு, தென் திசையை பார்த்து என் ஜனத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்றாரு. அப்ப இந்த காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரை கூட்டி சேர்க்கிறது வந்து இன்னைக்கு
பெஞ்சமின் நெத்தன்யாகுவோ இல்ல இஸ்ரேவேல்ல வரக்கூடிய பிரதமர்களோ செய்யக்கூடிய காரியம் கிடையாது. இன்னைக்கு முக்காவாசியான பேர் வந்து இஸ்ரேவேல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துகிட்டே இருக்காங்கன்றாங்க. அது வந்து தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் கிடையாது. தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் மேசியா வரும்போது நான் அழைப்பேன்னு மேசியா சொல்றாரு. ஐ வில் கேதர் தெம், நான் எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பேன் அந்த கடைசி நாள். அப்ப அந்த செகண்ட் கம்மிங்ல நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கும் செகண்ட் கம்மிங்கையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பிரிச்சு பார்க்கல. அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே இதாதான் பார்த்தாங்க. ஏன்னா ஆண்டவர் வராரு, இதெல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கும் செகண்ட் கம்மிங்க்கும் நடுவுல ஒரு பீரியட் இருக்குன்றதே வந்து பவுல் மூலமா தான் வெளிப்படுத்தப்படுது. ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனம், உதாரணத்துக்கு ஏசாயா தீர்க்க தரிசனத்துல வந்து அதே ரெஃபரன்ஸை வந்து இயேசு கிறிஸ்து எடுத்து வாசிப்பார் லூக்கால. ஏசாயாவினுடைய தோல் சுருள் எடுத்து அந்த இது எடுத்து வாசிக்கும் போது அதுல த டே ஆஃப் வெஞ்சன்ஸ், அதாவது தமிழ்ல அப்படி பழி வாங்குவதற்கு நாளா, அந்த வெஞ்சன்ஸ் கோபாக்கினை நாளை வந்து அதை வாசிக்காம இன்றைய ரட்சணிய நாள்ன்றது வரைக்கும் வாசித்து நிறுத்திடுவாரு. ஆனா ஏசாயால எழுதும் போது அந்த வார்த்தையை சேர்த்து எழுதியிருப்பாரு. ஏசாயா 60 கிட்ட அந்த ரெஃபரன்ஸ் வரும். ஸோ இது ஜஸ்ட் எனக்கு தாட் இப்போ வந்தனால சொல்றேன், இல்லை என்ன ரெஃபரன்ஸ் போட்டிருப்பேன், நான் அப்புறமா போடுறேன். ஸோ என்ன சொல்லுவாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ஒரு தீர்க்க தரிசனத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகைன்றது ஒரே விஷயமா தான் பார்த்தாங்க. தண்ணீர் மயத்துல இருப்பாரு, நற்செய்தி அறிவிக்கப்படும், தேவ கோபாக்கினை வரும், எல்லாமே ஒரே காரியமா பார்த்தாங்க. ஆனா நடுவுல இவ்வளவு பெரிய கேப் இருக்குன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா அது ஒரு மிஸ்ட்ரியா இருந்தது. இப்போ இந்த நார்தன் ட்ரைபை வந்து கூட்டி சேர்க்க போறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் வந்த பர்பஸ் என்னது? ஒண்ணு, தன்னுடைய சொந்தமானதுல வந்தாரு. ரெண்டாவது, 10 ட்ரைபையும் கூட்டி சேர்க்கிறதுக்காக, காணாமல் போனாடாக இஸ்ரவேல் வீட்டை கூட்டி சேர்க்கிறதுக்காக தான் வந்தார். தொலைஞ்சு போனதை தேட வந்தார், சேர்க்க வந்தார். சோ இதுல வந்து நம்ம யாரும் வரமாட்டோம். காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார்ன்றது வந்து நம்ம வந்து இந்த ரைட் டிவிஷன் இல்லை அப்படின்னா எதை வேணா நமக்கு எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து பச்சை கண்ணாடி, தவறான விஷயம். ஏன்னா தெளிவா வசனத்தின்படி நமக்கு வந்து ஒண்ணு வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து பைபிள்ல இருந்து ஆறுதலா, ஐயோ நல்லா இருக்கு இந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா சத்தியம், தேவனுடைய வார்த்தையை அவர் யாருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடி பண்றோம், நம்ம உண்மையான வேதத்தை கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து தெளிவா இதை படிக்கணும். சும்மா இது நல்லா இருக்கு, இந்த வசனம் எனக்கு ஓகே, இந்த வசனம் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றதுல வந்து அர்த்தமே கிடையாது. ஏன்னா அது வந்து அப்ளை ஆக போறது கிடையாது. அப்ப தேவன் வந்து எல்லாத்தையும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலையும் எல்லாத்தையும் சொல்லி முன்னாடியே, ஏன்னா முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்க்குற தேவன் எல்லாத்தையும் நிர்ணயிச்சு இவங்களுக்குன்னு எடுத்துட்டாரு. அப்ப நம்ம வேதத்தை படிக்கும் போது இதை வந்து ஒரு பரவச புத்தகமா, கரெக்டான வார்த்தை தான் நினைப்பேன், பரவச புத்தகமா நினைச்சு இதுல எனக்கு சில காரியங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே அதை படிச்சுட்டு சந்தோஷப்படுறதும், அப்புறம் சில ஒரு நாள் அப்படியே வசனத்தை படிச்சுட்டு அப்படியே அழுகிறதும், இந்த எமோஷன் காரியத்துக்காக வேத வசனம் கொடுக்கப்படலை. வேத வசனம்ன்றது சத்தியமான தேவனுடைய வார்த்தை. தேவன் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய சிருஷ்டியான மனுஷர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரிச்சு எல்லாத்தையும் எழுதி மொத்தமா கையில கொடுத்துருக்கிறது தான் இந்த வேதாகம். அப்ப அதை நம்ம படிக்கும் போது இதுல தேவன் எனக்கு என்ன சொல்றாரு, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு படிக்கிறது வந்து சத்தியத்தை தெரிந்து கொள்றது. இன்னொன்னு வந்து இந்த வசனம் நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு கார் மேல எழுதி போட்டு பரவசம் அடையிறதும் செய்யலாம். ஸோ இது வந்து நம்ம சத்தியத்தை சத்தியமா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த காணாமல் போன ஆடுகள்ன்றதுல வந்து இன்னைக்கு இருக்கிற கிருபையின் காலத்தினுடைய சபை வராது. அப்படி நமக்கு இன்னும் அதிகமா வேணும்னா இதுல வந்து ஒவ்வொருத்தரும் அதை ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். நம்ம வேணாலும் தனியா ஒரு பைபிள் ஸ்டடி இந்த காணாமல் போன ஆடுகளை பத்தி தனியா நம்ம எடுக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், அடுத்து என்னன்னா கலாத்தியர் 4:4 படி. தமிழ்ல வந்து 4:5, இங்கிலீஷ்ல 4:4, தமிழ்ல 4:5. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சோ காலம் நிறைவேறும் போது அப்படின்னும் போது ஒரு டைம் வச்சிருந்திருக்காரு. பட் when the fullness of time was come, அப்ப அந்த காலம் ஃபுல்லாகி கரெக்டான டைம் வந்தோடனே, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து முன்னாடியும் வந்துடல, பின்னாடியும் வந்துடல, இல்ல தற்செயலா வந்துடல, இல்ல டிலே பண்ணி வரல, எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் டைம். நம்மளுடைய காரியங்கள்ல என்னெல்லாம் நடக்குதோ அவ்வளவும் தேவனுடைய பர்ஃபெக்ட் டைம்ல நடக்குது. அதுக்கு நம்ம பின்னாடி ஒவ்வொரு வசனமா படிக்கும் போது அந்த பர்ஃபெக்ட்னஸை பத்தி பார்ப்போம். ஆனா இதுல வந்து
பட் when the fullness of time was come, God sent forth his son. தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு? காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவரும் முக்கியமானவர் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன சொல்றாரு? நம்முடைய குமாரனை நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகியனா மேட் அண்டர் லா. இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு. இத வந்து கீழானவருமாகிய இருக்கு இல்லையா, அவர் ஆனவர் கிடையாது, மேட் அண்டர். தேவன் இயேசு கிறிஸ்துவை மேட் அண்டர் த லா, நியாய பிரமாணத்திற்கு கீழே அவரை அனுப்பியிருக்கிறாரு. he was made. அந்த மேடுன்ற வார்த்தை முக்கியமானது. ஆக்கப்பட்டிருக்கார். ஓகே, தமிழ்ல வந்து ஆக்கப்பட்டிருக்கார். சோ நியாய பிரமாணத்திற்கு கீழாக ஆக்கப்பட்டிருக்கார். அதான் ஆக்கினவருமாகியன்றது. சோ இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்திற்கு கீழாக ஆக்கப்பட்டிருக்கார். நியாய பிரமாணத்திற்கு கீழே உட்பட்டு வந்தவர். இப்ப நமக்கு ஒரு வசனம் படிப்போம். நமக்கு உண்மையிலேயே தேவன் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில வந்தப்ப தேவன் எப்படி அவர் அனுப்பினார்னு வசனம் சொல்லுதுன்னா, மேட் அண்டர் த லா, நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாக்கிய தம்முடைய குமாரனை அனுப்பினார்னு சொல்லுது. அப்ப நம்ம நியாய பிரமாணத்திற்கு கீழே இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர் 6:14 படிங்க. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஓகே, இப்போ பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாதுன்றது சத்தியம். ஓகே, ரைட், அது இருக்கும். இப்ப நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து for ye are not under the law. அப்ப தெளிவா வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லும் போது தேவன் வார்த்தை என்ன சொல்லுது? நம்ம நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தேவன் அவர் அனுப்பும் போது எப்படி அனுப்பியிருக்காரு? நியாய பிரமாணத்திற்கு கீழானவர் ஆக்கி அனுப்பியிருக்காரு. ஓகேவா? இப்ப 2 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரியில வந்து நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு ஒருத்தர் இருக்காங்க. இன்னொரு கேட்டகரியில நம்ம நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லைன்னு வசனம் சொல்லுது. இப்ப தேவன் வந்து 4 சுவிசேஷத்திலையும் அவரு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தாரா, உட்பட்டு இல்லையா? மேட் அண்டர் த லா தான், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு வர்றதுதான் இருந்தாரு. ஆமா, கீழ்பட்டு இருந்தாரு. நியாய பிரமாணத்துல கீழ்பட்டு இருந்தாரு. எது வரைக்கும்? அதாவது இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு பாக்குறோம். இந்த 4 சுவிசேஷத்திலையும் எது வரைக்கும் அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இருந்தாரு? அவர் மரணம் வரைக்கும். ஓகே, மரணம் வரைக்கும் அப்படின்னும் போது நியாய பிரமாணத்தை நம்ம கொலோசியர்ல படிச்சிருக்கோம் இல்லையா, நியாய பிரமாணத்தை சிலுவையிலே ஆணி அடித்து அதை வெற்றி சிறந்தார். அப்ப நியாய பிரமாணத்தை அவர் ஜெயிச்ச இடம், அவர் அதுல இருந்து வெளியே வந்த இடம், நியாய பிரமாணத்தை முடிச்சு நிறைவேற்றி அதை வெளியே வந்த இடம் எது? சிலுவை. அப்ப சிலுவை வரைக்கும்னா இந்த 4 சுவிசேஷங்கள்லயும் மத்தேயில இருக்க எல்லா வசனம், மார்க், லூக்கா, யோவான் எல்லாத்துலயும் இருக்கிறது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பேசின எல்லா வார்த்தைகளும் அவர் எதுக்கு உட்பட்டு பேசியிருக்கிறாரு? நியாய பிரமாணத்துக்கு. நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு. ஏன்னா அவர் வந்து நியாய பிரமாணத்திற்குள்ளதான் வந்தாரு, கீழானவருமாய் வந்தாரு. அப்ப நியாய பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் வந்தது யாருக்கிட்ட? தமக்கு சொந்தமானதுல வந்தாரு. யாருக்காக, எதுக்காக வந்தாரு? சிதற இருக்கிற இஸ்ரவேல் குடும்பத்தார வீட்டார கூட்டி சேர்க்கிறதுக்காக வந்தாரு. எப்படி வந்தாரு? நியாய பிரமாணத்துல இருந்தனால நியாய பிரமாணத்திற்கு கீழானவராகி அதுக்குள்ள வந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததுல இருந்து 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யப்பட்டு நியாய பிரமாணத்தின் படி நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து ஏகப்பட்ட காரியங்களை சீஷர்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவர் சிலுவையில மரிக்கும் போதுதான் நியாய பிரமாணத்தை வெற்றி சிறக்கிறாரு. அப்ப அது வரைக்கும் he was made under the law. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்ப அவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே நியாய பிரமாணத்திற்கு உட்பட்ட காரியங்கள். இப்ப இன்னைக்கு நமக்கு காஸ்பல்ஸ்ல இருந்து அந்த விஷயங்கள்ல நம்ம எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையா கூட இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு நியாய பிரமாணத்திற்குரியவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, we are under the grace, நம்ம வேற குரூப்பா இருக்கிறோம் அப்படின்றாரு. அப்ப இந்த கிரேஸ் குரூப்ல இருக்கவங்களுக்கு நியாய பிரமாணத்துக்குள்ள இருக்க டீச்சிங் எடுத்து இங்க சொன்னோம் அப்படின்னா அது என்ன பேரு? அது பேரு கள்ள உபதேசம். எக்ஸாக்ட்லி.
இப்போ ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் யாரோ தெரிஞ்சுட்டீங்க. யார் சொன்னது கள்ள உபதேசம்னு? நான் வசந்தி. ஓ சிஸ்டர் நீங்க தானா? இன்னைக்கு நீங்க தான் ஆக்டிவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மீதி பேர்லாம் அமைதியாயிட்டு இருக்காங்க குரூப். ஓகே. சோ கள்ள உபதேசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திலிருந்து சொல்லக்கூடிய காரியங்களை எடுத்து கிருபைக்குள்ள சொல்லும் போது அது கள்ள உபதேசம் ஆகுது. ஏன் அப்படின்னா, we are not under the law. நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், அப்ப எது கீழ்பட்டிருக்கும்? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கும். பட் we are under the grace. அப்ப நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் அது இயேசு கிறிஸ்துவனுடைய, இந்த நிறைய பைபிள்ல ஈஸியா பிடிக்கிறதுக்காக ரெட் லெட்டர்ஸ் பைபிள் இருக்கும். சோ அப்ப அந்த ரெட் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருந்தாலும் அதுல என்ன நம்ம அது தனியா படிக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னது வந்து வெறும் ரெட் லெட்டரான கிடையாது. மொத்த பைபிளே வந்து தேவ ஆவினால் எழுதப்பட்டிருக்கு. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ மொத்த பைபிளுமே ரெட்ல தான் போட்டிருக்கணும். இந்த ரெட்ல போட்டது வந்து இந்த பிரிண்டர்ஸோடைய அறியாமை. என்ன நமக்கு ஈஸியா வந்து ஓகே காஸ்பல்ஸ்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்த்ததுல சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, ஒரு கள்ள உபதேசம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த இதுக்கு ஒரு உதாரணம் சும்மா சாம்பிள் மாதிரி ஒண்ணு படிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 14-15 வசனம். இது வந்து மலை பிரசங்கத்துல வரக்கூடியது. ரெட் லெட்டர்ஸ்ல மத்தேயு 6:14-15. இது வந்து ரெட் லெட்டர்ஸ்ல இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவரா வந்து நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த நம்ம நியாய பிரமாணத்திற்குள்ளேயே உட்படாம கிருபையில உட்பட்டு இருக்கும் போது இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கிச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். படிங்க சிஸ்டர். 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் அந்த ஒரு நிமிஷம், அந்த ஆல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் முக்கியமானது. நீங்கள் மன்னித்தால் தான், மன்னிக்கலன்னா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. புரியுதா? சோ மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்ப நம்ம பரமபிதா கிட்ட நம்ம மன்னிப்பு வாங்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த மனுஷருடைய நம்மளுடைய மத்தவங்களுடைய பாவங்களை நாம மன்னித்தால் தான் நம்ம பரமபிதா நம்ம பாவங்களை மன்னிப்பார். அடுத்த வசனம் படிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில நம்மளுடைய மன்னிப்பு வந்து நம்ம செய்த நீதியின் கிரியையினால வருதா, இல்ல நீதியின் கிரியையினால இல்லாம அவருடைய கிருபையினால நமக்கு மன்னிப்பு வருதா? இந்த வசனத்தின் அடிப்படையில நீதியின் கிரியையினாலதான் வருது. நீதியின் கிரியையினால வருது. என்ன நீதியின் கிரியை? நம்ம மனுஷருடைய தப்பிதங்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் பாவங்களை மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப நம்ம மன்னிப்பு வந்து எதன் அடிப்படையில வருதுன்னா அவருடைய கிருபையின் அடிப்படையில இல்ல, என்னுடைய செயலின் அடிப்படையில. நான் மற்றவங்களுக்கு மன்னிச்சேன்னா என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், நான் மற்றவங்களுக்கு மன்னிக்கலன்னா என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது. இப்ப இதே இதுல அப்படியே எபேசியர் 4:32 எடுத்து படிக்கலாம் சிஸ்டர். எபேசியர்ல 4:32. எபேசியர்ல 4:32. பிரதர் வசதியை தவிர வேற யாராவது வாசிக்கலாமா? தாராளமா பிரதர். நானும் கேட்டேன். சிஸ்டர் மட்டும் தான் இன்னைக்கு ஆக்டிவா இருக்காங்க போல இருக்கு. மீதி குரூப்பே சைலண்டா இருக்கு. புரியுதா புரியலையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வாசிமா, இங்கிலீஷ்ல வாசிங்க. And be ye kind to one another, tender hearted, forgiving one another, even as God for Christ's sake hath forgiven you. Even as hath God's sake. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் யார் மன்னிச்சிருக்காரு இந்த வசனத்துல? பிரதர் வேற யாராவது வாசிக்கலாமா? ஓகே, கட்டாயம் பிரதர். எல்லாரும் இருக்காங்களா இல்ல சும்மா போயிட்டாங்கன்னு தெரியல.
கண்மணி இவங்க எல்லாம் இருக்காங்க, கார்த்திகேயன் எல்லாம் இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா? கண்மணி இருக்கேன் சார். எந்த எக்கோ அடிக்குது சார், அதனாலதான் mute பண்ணி வச்சிருக்கேன். சரி, நீங்க வந்து மியூட் பண்ணிட்டு கண்மணியை வாசிச்சு சொல்லுங்க. இருக்காங்க சார். சரி, ஓகே, நீங்க வாசிங்க, நீங்க வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஓகே, இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் மன்னிச்சிருக்கிறது? கிறிஸ்து. தேவன் உங்களுக்கு தேவன் மன்னித்தது போல. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப இதுல வந்து நம்ம செய்த நீதியின் கிரியையினால நம்ம மன்னிக்காம தேவன் முன்னாடியே நம்மளை மன்னிச்சுட்டு நீங்க மன்னிப்பை பெற்றுட்டீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்களும் மற்றவங்கள மன்னிங்க அப்படின்றாரு. அப்ப மன்னிக்கிறதுன்றது வந்து அதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. நம்ம மத்தேயுல படிச்சதுலயும் மற்றவங்களை மன்னிக்கிறோம், இந்த எபேசியர்ல படிச்சதுலயும் மற்றவங்களை மன்னிக்கிறோம். பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இயேசுக்கு தேவன்கிட்ட இருந்து நம்ம மன்னிப்பை பெறறோம், இதுலயும் தேவன்கிட்ட இருந்து நம்ம மன்னிப்பை பெறறோம். ரெண்டு காரியங்கள் ரெண்டுத்திலையும் சரியா இருக்கு. என்னது? தேவன் நம்மளை மன்னிக்கிறது ரெண்டு விஷயத்திலயும் இருக்கு, நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது ரெண்டு விஷயத்திலயும் இருக்கு. சோ ரெண்டும் ஒரே மாதிரியான காரியங்கள். ஆனா ஒண்ணு நியாய பிரமாணத்திற்கு கீழே, இன்னொன்னு கிருபை கீழே. எப்படி? நியாய பிரமாணத்திற்கு கீழே முதல் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மன்னிக்கணும், அப்பதான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும் தேவன்கிட்ட இருந்து. கிருபையில முதலாவது தேவன் நம்மளை மன்னிச்சுட்டாரு, நீங்க மன்னிப்பை பெற்றுட்டீங்க, அதனால நீங்களும் மற்றவங்களை மன்னிங்க. அப்போ இன்னைக்கு வந்து மத்தேயுல மலை பிரசங்கத்துல இருந்து இதை சொல்லும் போது இதுதான் அந்த முதல் பச்சை கண்ணாடி. மாத்திரை முழுங்குறது கஷ்டமா இருக்கும், ஆனா ஜீரணம் எடுக்கிறதுக்கும் டைம் எடுக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான காரியத்துல இவ்வளவு நாள் வந்து நம்ம காஸ்பல்ஸ்ல இருந்து இயேசு கிறிஸ்து பேசின ரெட் லெட்டர் வார்த்தை அப்படின்னு சொல்லி பாக்குறதுல வந்து கரெக்டா பார்த்தோம். இது வேற நியமம், வேற டிஸ்பென்சேஷன்ல நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்து நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்களுக்கு தேவன் சொல்லுகிற, இயேசு கிறிஸ்து மூலமா சொல்லுகிற வார்த்தை வந்து அவங்க கிரியை செஞ்சு அந்த கிரியையின் மூலமா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்து கிருபையின் காலத்துல ஒரு சபையில மலை பிரசங்கத்துல இருந்து இந்த வசனத்தை படிச்சு நீங்க பக்கத்துல இது நல்லா அழகா டிராமாட்டிக்கலா பண்ணலாம். பக்கத்துல ஒருத்தர் கை கொடுங்க, கட்டி பிடிங்க, அவங்க பாவத்தை நீங்க மன்னிங்க, மனசுல எல்லார் பாவத்தையும் நீங்க மன்னிங்க, அப்பதான் அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். இல்லனா 15வது வசனம் என்ன சொல்லுது? பட் இஃப் ஈ forgive not the men that trespasses, நீங்கள் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கலனா neither will your father forgive your trespasses, உங்கள் பாவங்களை உங்கள் பிதா மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கிச்சு எல்லாரும் சர்ச்ல அழுது ஒருத்தர் மன்னிக்கிறேன்னு சொல்லி டிராமாட்டிக்கலா ரொம்ப அப்படியே பிரசன்ஸ் ஆஃப் காட உணர்ந்து அப்படியே புல்லரிச்சு எல்லாம் வந்தாலும் இது வந்து கள்ள உபதேசம். இதுதான் முதல் பச்சை கண்ணாடி, கஷ்டமான மாத்திரை. ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், அது நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. தேவன் அவரை அனுப்புனதே நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு, நியாய பிரமாணத்துல இருக்கவங்களுக்கு சொல்றதுக்கான விஷயத்தை அனுப்பியிருக்காரு. அப்ப கிருபையில இருக்கவங்களுக்கு வேற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்ப இதுவும் அதுவும் பாக்குறதுக்கு கான்ட்ரடிக்ஷன். ஒரே மாதிரியா தோணினாலும் மன்னிப்பு தேவன்றது மன்னிப்பு, நமக்கு தேவன்றது மன்னிப்பு, நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கிறோம், அவங்களும் மற்றவங்களை மன்னிக்கிறாங்க, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இந்த வசனம் இன்னைக்கு கள்ள உபதேசம். இதனாலதான் வந்து நம்மள என்ன பிரதர்லாம் நிறைய இடத்துல அந்தி கிறிஸ்து மாதிரியே சொல்றாங்க. ஏன்னா அவங்க போட்ட பச்சை கண்ணாடிக்கு மாறா ஒரு கருத்து வருது, ஆனா வேதத்துல இருந்து ஆராயாம முடிவு பண்ணிடுறாங்க. அது பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய வேலை வந்து நம்ம ஒரு வேதத்தினுடைய ஸ்டூடெண்டா, வேதத்தை படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா வேதத்துல தேவன் என்ன சொல்லியிருக்காரு, யாருக்கு சொல்லியிருக்காரு. இப்ப இதை வச்சுக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா இதுல பிரச்சனை என்ன? ஏன் இது கள்ள உபதேசம்ன்றதை யோசித்து பார்க்கணும். ஏன் கள்ள உபதேசம்னா என்னுடைய ரட்சிப்புக்கு நான் செய்யற கிரியை போதும்னு இங்க வசனம் இருக்கு. நான் மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிச்சேன்னா என் பிதா எனக்கு மன்னிச்சிருவார், நான் மன்னிக்கலன்னா மன்னிக்க மாட்டார். அப்ப என்னுடைய காரியத்தின் மூலமா நான் இதை செஞ்சிட முடியும். ஆனா அங்க வந்து சிலுவைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும் இருக்கு. நியாய பிரமாணத்தினால ஒருவன் நீதிமானாக விரும்பினால், வசனம் கலாத்தியர்ல கேட்டதா ஒரு வசனத்தை படிச்சிடலாவே. கலாத்தியர் 5வது அதிகாரம் நினைக்கிறேன். கலாத்தியர் 5ல 4 தமிழ்ல அதே தானே. கலாத்தியர் நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை!
நியாய பிரமாணத்தினால நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும். அதாவது நான் மற்றவங்களெல்லாம் மன்னிச்சு என்னுடைய கிரியை மூலமாக நான் வந்து நீதிமான் ஆகி பாவ மன்னிப்பை பெறணும்னு நினைக்கிற இந்த கிருபையின் காலத்துல ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அன்னைக்கு டேட்ல அது ஓகே. ஏன்னா அது கிறிஸ்து மறிக்கல வைக்கல, அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வந்தாரு. அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கும் போது நியாயப்பிரமாணத்திற்குள்ளானவர்களுக்காக சொல்லப்பட்ட உபதேசத்தை இன்னைக்கு நான் பிரசங்கிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்துடுறேன். ஆனா இங்க வசனம் ரோமர் 6:14 படிச்சோம் இல்லையா, அதுல என்ன போட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். அப்ப கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவை பிடிச்சிருக்கிறோம். அதனால்தான் அவரை விட்டு பிரிந்து. தமிழ்ல அந்த வசனம் திரும்ப இன்னொரு வாட்டி படிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இல்ல அந்த வசனம் இல்ல, கலாத்தியர் 6:5-4. கலாத்தியர் 5:4. கலாத்தியர் 5. ஆமா 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிருபையில இருந்து விழறோம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை விட்டு பிரியிறோம். அப்ப கிறிஸ்துவோட இருக்கோம்னா நம்ம கிருபையில இருக்கிறோம்ன்றதுதான் அர்த்தம். கிறிஸ்துவை விட்டு பிரியறதும் கிருபையில இருந்து விழறதும் ஒண்ணு. இது ரெண்டும் எப்ப நடக்கும்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தினால நீதிமான் ஆகணும்னு நினைக்கும் போது. அதான் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த பழைய ஏற்பாட்டுல சொன்ன காரியங்கள் அததான் சொல்லணும். இப்ப மத்தேயு 6 நம்ம படிச்ச இந்த காரியம் வந்து மன்னிப்பை குறிச்சது வந்து, இன்னைக்கு டேட்ல நான் இதை பண்ணேன்னா என்ன ஆகுது? நியாயப்பிரமாணத்தினால நான் நீதிமானாக விரும்புறேன், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில இருந்து விழறேன். எவ்வளவு பெரிய பாதிப்பு! எமோஷனலா நல்லா இருக்கும். ஆனா சத்தியம் தெரியாதனால இது என்ன பண்ணுது? சிலுவையை மட்டுப்படுத்துது, கிருபையை மட்டுப்படுத்துது, இயேசு கிறிஸ்துவ விட்டு என்ன பிரிச்சிருது. அதுதான் இந்த வசனம் சொல்றதுக்கான அடையாளம். அப்போ கள்ள உபதேசம்ன்றது வெளியிருந்து வர்றது கிடையாது. நம்மளோட அறியாமையினால வேற வேற நியமத்துல இருக்கிறத எடுத்து வேற வேற காலகட்டத்துல இருக்கிறத எடுத்து இன்னைக்கு பிரசங்கிக்கும் போது இது வந்து கள்ள உபதேசமாக மாற்றப்படுது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண அந்த குரூப்புக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்த குரூப்புக்கு அந்த டைம்ல இது வந்து கரெக்டான சத்தியமான வசனம். இன்னைக்கு நான் அதை எடுத்து கிருபையில இருக்கும்போது பிரசங்கிச்சேன்னா நான் வந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில இருந்து நான் விழுந்துடுறேன். இது கள்ள உபதேசமாயிரும். அதுதான் வந்து இந்த ரைட் டிவிஷன் ஏன் வருது. இப்ப இந்த மாதிரி பண்ணனா நான் கிறிஸ்து முன்னாடி எப்படி இருப்பேன்? 2 தீமோத்தேயு 2:15 படிச்சோம் இல்லையா, வெட்கப்படாத ஊழியக்காரனம். அப்ப நான் பிரிச்சு படிக்கலன்னா நான் வெட்கப்பட்ட ஊழியக்காரன் ஆயிருவேன். ஏன்னா ஆண்டவர் வச்சிருக்கிறதையே நான் இன்னும் அசிங்கப்படுத்தி வேற மாதிரி கிருபையை மட்டப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்துவ விட்டு மற்றவங்களை பிரிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் மூலமா என்னுடைய கிரியை வரும், நான் நீதிமான் ஆக முடியும்னு நான் பிரசங்கிச்சேன்னா அப்போ வெட்கப்பட்ட ஊழியக்காரன் ஆயிருவேன், தேவன் முன்னாடி அங்கீகரிக்கப்படாதவன் ஆயிருவேன். ஏன்னா இது வந்து எக்ஸ்பைரி ஆன, உதாரணத்துக்கு இது திரும்ப ரிவைவ் ஆகி வரப்போகுது. அது நம்ம படிப்போம் 1000 வருஷ சாட்சியில வரும்போதெல்லாம் வரப்போகுது. ஆனா இந்த கிருபையின் காலத்துல இது எக்ஸ்பைரி ஆனது. அப்ப இதை எடுத்துட்டு வந்து நான் இங்க பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து கள்ள உபதேசம். நான் வந்து தனியா பகவத்கீதையில இருந்து குர்ஆன்ல இருந்து எடுத்துட்டு வந்து சர்ச்சுக்குள்ள பிரசங்கம் பண்ணி கள்ள உபதேசம் ஆக மாட்டேன். அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா மத்தேயு 6:14, 15 வசனத்துல இருந்து நான் பிரசங்கம் பண்ணேன்னா இந்த கிருபையின் காலத்துல சபையில நான் கள்ள உபதேசம். சோ இந்த டிஃபரன்சஸ் புரியறதுக்கு தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு நியாயமான ஒரு சந்தேக கேள்வி வரணும். போன வாரத்துல இருந்து கரெக்டா ஒரே வசனம் தான் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம் பிரதர். ஓகே, எனியோ பட் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம். சரி, இப்போ வந்து ஒரு சந்தேகம் வரணும். இந்த பாயிண்ட் வாசிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வரணும். யாருக்காவது அந்த சந்தேகம் வருதா? என்ன சொல்லி இருக்குது? கலாத்தியர் 5:4 வாசிக்க வருகிற நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கு மேடம். அது பாஸ்ட் டென்ஸ்ல வருது. விழுந்தீர்கள் விழுந்தீர்கள் அப்படின்னு யாரை குறிக்குது?
ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிய முடியுமா? முடியாது. கிருபையிலிருந்து விழ முடியுமா? விழ முடியாது. அப்போ இது வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான்க ஆக்கப்படுறவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? புரியல, திருப்பி சொல்லுங்க. வசனம் சொல்லுது நீங்கள் நீதியா உங்களுடைய விசுவாசம் வருதா அப்படின்னு. ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், அந்த நீங்கள் யாருன்னு கேட்கறது. நம்ம பாடி ஆஃப் கிரைஸ்ட். பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஓகே. யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்கள் அப்படின்னும் பொழுது பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து கிருபையிலிருந்து விழ முடியுமா? கிறிஸ்துவை விட்டு பிரிய முடியுமா? முடியாது. அப்போ இது இந்த வசனம் வந்து நம்மளுக்கு இல்லம்மா, பாடி ஆஃப் கிரைஸ்ட் இல்ல. ஆமா. அப்ப யாருக்கு அது? முன்னாடி அந்த யூதர், முன்னாடி தான் சிறுமந்தை. உங்களுக்கு நியாயப்பிரமாணம் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சர்ச் ஆஃப் கலாத்தியன்ஸ்க்கு சொன்னதா? சிறுமந்தைக்கு. சார், இப்ப கிருபையின் காலத்துல நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போதிக்கிறவங்களுக்கு, கிருபையின் காலத்துல நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்களா, நியாய பிரமாணத்தின் மூலமாக தங்களுடைய ரட்சிப்பை தேடுகிறவர்களா? நியாயப்பிரமாணத்தின் மூலம் ரட்சிப்பை பெறணும்னு முயற்சி பண்ணுகிறவர்கள். பெற முடியாது. அதாவது கிருபை கிரியையின் மூலமாக நீங்க வந்து ரட்சிக்கப்பட முயற்சி செஞ்சாக்கா என்ன பண்றீங்க? நீங்க சிலுவைய நல்லிஃபை பண்றீங்க. அதாவது சார், இப்போ சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து இப்போ கேத்தலிக்ல கூட வந்து அவரு வந்து என் பாவத்துக்காக மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. ஆனா வந்து அப்ப அந்த விசுவாசம் வந்து ரட்சிப்புக்கான விசுவாசம் அதுதான். ஏன்னா அவர் 2வது வசனத்துல இதை நீங்க இருந்தீங்க, இதை நீங்க விசுவாசிக்கலன்னா உங்களுக்கு விசுவாசம் வருதா அப்படிங்கிறாரு. ஆனா இந்த காரியத்தையும் போதிச்சுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தையும் போதிக்கிறது வந்து, அந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது வந்து கள்ள உபதேசம். புரியுதுங்களா? இது வந்து நல்ல உபதேசம். ஆனா ரட்சிப்பு எதுல வருது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து, வேதவாக்கின்படி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தாருன்ற காரியத்தை விசுவாசிப்பதன் மூலமாக நம்ம ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ரட்சிப்புக்காக வேண்டி இதை சொல்லல, நியாயப்பிரமாணத்தை போதிக்கல. புரியுதுங்களா? தங்களுடைய ரட்சிப்புக்காக வேண்டி போதிக்கல, அறியாமையில போதிக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட அந்த மாதிரிதான் போதிச்சுட்டு இருந்தாரு. யார் சரிங்களா? அவர் பேரு லூயி. அவரு ரசிக்கப்பட்டுட்டாரு இவ்வளவு நாளைக்கு முன்னாடி தேவனுடைய கிருபையில. ஆனாலும் அறியாமையில அந்த மாதிரி போதிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே அந்த மாதிரிதான் பண்றோம். புரியுதுங்களா? ஆனா அது வந்து நம்மளுடைய ரட்சிப்பை பாதிக்காது. ஆனா ஒரு சில சபைகள்ல இன்றைக்கு இருக்கிற அந்த 46,000 டினாமினேஷன் இருக்குல்ல, அந்த சபைகள்ல இவங்க வந்து சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நியாய பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த நியாய பிரமாணத்தின் கடைபிடித்ததன் மூலமாக தான் நீங்க நீதிமான்களாக்கப்படுவீர்கள், நீ நீதிமான்களாக்கப்பட்டா ரட்சிக்கப்படுவீர்கள்னு போதிக்கிற ஒரு சபை இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் தரேன். பாப்டிஸ்டுகள்ல கிட்டத்தட்ட 57% வந்து கிறிஸ்துவனுடைய வெர்ஜின் பர்த்ல நம்பிக்கை கிடையாது. பாஸ்டர்ஸ் சொல்றேன் நான். பாஸ்டர்ஸ் 57% இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. இயேசு கிறிஸ்து இதுல மரித்தாருன்றத விசுவாசிக்கிறாங்க, உயிர்த்தெழுந்தாருன்றத விசுவாசிக்கல. புரியுதுங்களா? இது வந்து
பாப்டிஸ்ட் சபைகள்ல, அதே மாதிரி மெத்தடிஸ்ட் சபைகள்ல. புரியுதுங்களா? அப்போ அந்த சபையில அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? படல. ஏன்? ஏன்னா அவங்க உயிர்த்தெழுந்தார்ன்றதை விசுவாசிக்கலையே. சரி, குட், ஓகே. சோ இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த நீங்கள்ங்கிறத வந்து கவனிக்கணும். உடனே உங்கள்கிட்ட கேள்வி வந்திருக்கும், இந்த நீங்கள் யாரு? சரிங்களா? ஓகே பிரதர், கோ ஹெட். இல்ல இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் பிரதர். 7:24 ஆகுது. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கொஞ்ச நேரம் அந்த சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப், ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாட் டாபிக். அதனால வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப வந்து அந்த நார்தர்ன் ட்ரைப், சதர்ன் ட்ரைப்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அந்த சதர்ன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த சதர்ன் ட்ரைபுக்கு மாத்திரம் அவங்கள மாத்திரம் தான் சொந்த ஜனம் ஏன் சொல்றாங்க? இவங்க எல்லாருமே 12 கோத்திரமும் இல்ல 12. ஓகே, 12 கோத்திரங்கள் இருந்துச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? ஜூதா. யூதா, பெஞ்சமின் 2 தான் வந்து சதர்ன் ட்ரைப்ல இருந்துச்சு. பெஞ்சமின் வந்து ஒரு சிறு தொகையா தான் இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பெஞ்சமின்லயுமே வந்து கொஞ்சம் பேர் நிறைய பேர் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. ஈவன் பாலே வந்து இஸ்ரவேலுக்குள்ள யூதேயாவில் இல்ல, அவர் வந்து நியரிங் டர்க்கில வந்து அது என்ன பிளேஸ் பிரதர்? இல்ல டார்சஸ். தமிழ்ல தர்சீஸா? தமிழ்ல டார்சஸ் பாலோட பிளேஸ். சோ அவர் வந்து தர்சீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான். ஆனா இது பாயிண்ட் என்னன்னா, யூதா அண்ட் பெஞ்சமின் இவங்க 2 பேரும் வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாங்க. ஆசாரியர்கள், பரிசேயர்கள் சதுசேயர்களா இருந்தாங்க, வேத பாரகர்களா இருந்தாங்க. இவங்க வந்து ஸ்டில் கண்டினியூவிங் இந்த ஜுடாயிசம், அந்த யூத மார்க்கத்துல, அதாவது இஸ்ரவேலுக்கு தேவன் கொண்ட அந்த விருத்த சேதனம் பண்ணி அப்படிப்பட்ட காரியத்துல ஒன்னா இருந்தாங்க. அதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து மெயினா இஸ்ரவேலுக்குள்ள யூதேயாவுல இருந்த மக்கள், யூத மக்களுடைய காங்கிரிகேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் அவங்க டைம்ல இயேசு கிறிஸ்து வந்த காலத்துல வந்து அந்த ஜுடாயிசத்தை ஃபாலோ பண்ணி இருந்த மக்கள் யாருன்னா யூதா, பெஞ்சமின். ஏன்னா பவுலுமே வந்து ஒரு பரிசேயன். பவுல் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய பரிசேயனா இருந்தது. அப்ப இந்த யூதா, பெஞ்சமின் 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. அவங்க 2 பேருமே வந்து அப்ப வந்து முழுமையா அப்படியே சேர்ந்து யூதா அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்து யூதா கோத்திரத்து ராஜசிங்கம். அவரு யூதா கோத்திரத்துல இருந்து வர்றவரு, ட்ரைப் ஆஃப் ஜூடா. அதனால தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அதனாலதான் அந்த வார்த்தை இருக்கு, சொந்தமானதிலேன்றது வந்து அந்த சதன் ட்ரைப். யூதாவும் பெஞ்சமினும் ஒரு தாய் பிள்ளைங்க, ரபேக்காவுடைய பிள்ளைங்க. ரபேக்காவுடைய இல்ல கிடையாது. யூதா வந்து லேயாளுக்கு பிறந்தவன், பெஞ்சமின் வந்து ரெபேக்காக்கு பிறந்தவன். 2 பேரும் வேற வேற. யூதா வந்து லேயா. ஓகே ஓகே, யூதா வந்து லேயா. யூதா வந்து மகன். ஆமா. யோசேப்பும் பெஞ்சமினும் அண்ணன் தம்பி. ஓ கரெக்ட், யோசேப்பும் பெஞ்சமின். சாரி கரெக்ட், பெஞ்சமின் அண்ணன் தம்பி. யோசேப்பும் பெஞ்சமின் தான் அண்ணன் தம்பி. ஆனா இந்த யூதாவும் பெஞ்சமினும் தான் ஒன்னா சேர்ந்தாங்க. மத்த 10 பேர் வந்து சிதறடிச்சு போனாங்க. அது எப்ப நடக்குதுன்னாக்கா, சாலமனுடைய மகன் வந்து அந்த இதுல வரும். அவன் வந்து டாக்ஸ் அதிகம் இது பண்ணும் போது அந்த ஒரு தீர்க்கதரிசனத்தின்படி சாமியல் வந்து அவனுடைய அந்த அங்கேயே கழிச்சு 12 இதுவா கழிச்சு 2 அவனுக்கு கொடுத்துட்டு, தாவீதின் நிமித்தமாக உனக்கு 2 ட்ரைபை கொடுக்குறேன், மிச்ச 10 ட்ரைபை வந்து அந்த ரெஹோபம் அந்த அந்த இதுல பிரியும். அதுல இருந்துதான் இவங்க 2 பேரும், யூதாவும் பெஞ்சமினும் ஒன்னா வராங்க. அவங்க 2 பேரும் தான் அந்த சதர்ன் ட்ரைப் ஆட்கள். அதுல அந்த யூதா கோத்திரத்துல வந்து இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக வேண்டியிருந்தார். ஆனா அவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு
சிஸ்டர் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா அந்த இது நமக்கு சொந்தமானதுல வந்தான்றது? ஆமா ஆமா தேங்க்யூ. ஓகே ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா? அப்ப யாராவது ப்ரேயர். நான் ப்ரேயர் பண்றேன். நல்ல ஆண்டவரே, தேவிதப்பா, இந்த அருமையான வேத வசனத்தை வேத பாடத்திற்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர் எவ்வளவோ தன்னுடைய நேரங்களை செலவிட்டு எவ்வளவோ காரியங்களை வந்து இன்னும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஆண்டவரே படிச்சு இந்த பைபிள் ஸ்டடியை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. நாங்க முதல்ல பண்ணப்போ இது வந்து ஒரு 2 வாரத்துல முடிக்கக்கூடிய ஒரு பைபிள் ஸ்டடியா தான் இருந்ததை வந்து ஏறத்தாழ ஒரு 15 வாரது அளவுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ரொம்ப டீப்பா படிச்சு ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இருக்கிற இந்த காரியத்துக்காக தேவடி கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை ஆண்டவரே இந்த குழுவில் இருக்கிறவர்கள் நல்லபடியாக பயன் பெறவும் ஒரு அட்டன்டிவாக இருந்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து தேவடி உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய காரியங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை புரிஞ்சு கொள்வதன் மூலமாக அப்பா எவ்வளோ மற்றவர்களுக்கு கூட பயனளிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதற்காக எங்களுக்கு இன்னும் அட்டன்டிவாகவும் இன்னும் கொஞ்சம் சீரியஸாகவும் இந்த காரியங்களை நாங்கள் அட்டென்ட் பண்ணி கிரகிச்சு கொண்டு புரியலனாக்கா அதுக்கான கொஸ்டின்ஸை கேட்டு எங்களுக்கு அதை செய்ய தேவி கருவை பாராட்டும். வந்திருந்த எல்லாரையும் ஆசீர்வதியம். வர முடியாமல் போன ஸ்டீஃபனுக்காக வேண்டி கூட ஜெபிக்கிறேன். அந்த டிராவல் பண்ணிட்டு டயர்டா வந்து வீட்டுல உட்காந்துருக்காங்க, அவர்களுக்காக வேண்டி கூட ஜெபிக்கிறேன். அவங்க ஆடியோ இதை போட்டு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே, இதை நாங்கள் மேலும் மேலும் போட்டு கேட்டு இதை உள்வாங்கி கொண்டு இதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ண தேவடி திருப்பி பாராட்டும். எல்லா சூரிய மகிமையும் தேவடியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல சகப்பனே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உண்மையை அவருடைய பரிசுத்தமானத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். In the name of Lord Jesus. Amen. Thank you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you.